வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, இது ஒரு பொன்மாலை பொழுது. கதையின் முதல் பகுதி. வாங்க கதைக்குள்ள போகலாம். அமெரிக்க நாட்டின் பாஸ்டன் துறைமுக நகரத்தில் சனிக்கிழமை அதிகாலை பொழுது ரம்யமாக விடிந்து கொண்டிருந்தது. வீட்டின் பின்புறத்தில் உள்ள மரங்களில் தங்கியிருந்த பறவைகளின் சத்தத்தினாலோ அல்லது அந்த சாலையில் சென்ற காரின் இரைச்சலாலோ தூக்கம் கலைந்து கண் விழித்து தன்னை சுற்றுமுற்றும் பார்த்த முரளி வரவேற்பறையில் படுத்து உறங்கியதை உணர்ந்து எழுந்து தன்னுடைய அறைக்கு சென்றான். அங்கே தன்னுடைய படுக்கையில் உறங்கிக் கொண்டிருந்தவளை பார்த்துவிட்டு மெலிதாக சிரித்து கொண்டே கட்டிலின் அருகில் இருந்த பெட் சைடு டேபிள் மேல் இருந்த இன்டர்காம் எடுத்து நம்பரை அழுத்தினான். அக்கா, கொஞ்சம் என் ரூமுக்கு வாங்களேன். சிறிது நேரத்தில் கதவை திறந்து கொண்டு வந்த பவானி, குட் மார்னிங் முரளி, ஊர்ல இருந்து எப்ப வந்த? இங்க பாருங்க, சைகையால் காண்பித்தான். இன்னைக்கும் இங்க வந்து படுத்துட்டாளா? இருப்பா, அவளை எழுப்புறேன் என்ற பவானியிடம், வேண்டாம்க்கா, அவ தூங்கட்டும். இல்லப்பா, அவளுக்கு இன்னைக்கு கிளாஸ் கிடையாது, சாதகம் பண்ணணும்னு எழுப்பி விட சொன்னா என்று சொல்லிக்கொண்டே பவானி, இந்தோ எழுந்திருமா, நேரமாகுது பார், சாதகம் பண்ணணும்னு சொன்னியே, எழுந்திரு என்ற குரல் கொடுத்து கொண்டே அவளை லேசாக உலுக்கி எழுப்பிவிட முயன்றார். தூக்கம் முழுவதும் விடுபடாத நிலையில் விழித்து பாதி கண் வழியே தெரிந்த பவானியை பார்த்து, குட் மார்னிங்க்கா என்றாள். என்னடா, நேத்து நைட் பயந்துட்டியா, இங்கே வந்து படுத்துட்ட? எங்கே காலையிலேயே அவளின் மனநிலையை தன் கேள்வி பாதித்து விடுமோ என்று பயந்து மென்மையாகவே வினவியவளுக்கு சட்டென்று பதில் வந்து விழுந்தது. இல்லக்கா, முரளி ஊர்ல இருந்து வந்துட்டானான்னு பார்க்க அவன் ரூமுக்கு வந்தேன். அப்படியே படுத்துட்டும் போல, டயர்டா இருந்ததால. பயம் வந்தா நேரா உங்களை தேடித்தான் வருவேன்னு தெரியாதாக்கா? இந்தோ, உனக்கு வயசு 23 ஆயிடுச்சு, இன்னும் சரியான பயந்தாங்குள்ளியாத்தான் இருக்க. வெளியில தான் உன்னோட வாயெல்லாம். போ, ரெஃப்ரெஷ் ஆகி சாதகத்தை ஆரம்பி, பேசிட்டு இருக்காத என்று சொல்லிக்கொண்டே அவளின் தூக்கத்தை துரத்த விடாப்பிடியாக முயன்ற பவானிக்கு முழு ஒத்துழைப்பையும் கொடுத்து முழுதாக கண்களை திறந்தவளுக்கு அப்போதுதான் முரளியின் உருவம் புலப்பட்டது. என்ன சார், நைட்டு வரேன்னு சொல்லிட்டு காலையில வந்திருக்கீங்க? ராகத்துடன் கிளம்பிய கொட்டாவையை நாசுக்காக விரல்களின் பின்னே அடக்கியவளிடம், வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா, வந்து பார்த்தா நீ இங்க தூங்கிட்டு இருந்த, அதான் வெளியிலேயே படுத்துட்ட. அச்சச்சோ, எழுப்பி இருக்கலாமே முரளி, உனக்கே தெரியும் தூக்கத்துல நான் யாரையும் தொந்தரவு படுத்த மாட்டேன்னு. சரி, இப்ப ரெடியாக சாதகம் பண்ண போகலாம், சீக்கிரம் என்று அவளை கிளப்பி விட்டவனிடம் பவானி, அவ எல்லாத்தையும் மறந்தாலும் சில சமயங்கள்ல மட்டும் அவளையே அறியாம ராத்திரி மட்டும் பயந்துக்கிறா. என்ன செய்ய ஒன்னும் புரிய மாட்டேங்குது. விடுங்கக்கா, இன்னும் 8 மாசம் தானே. நேத்திக்கு கிளம்பும் போது கூட அப்பா சொன்னாங்க, வர்ற வருஷம் கல்யாணத்தை முடிச்சிடலாம். அக்கா, வாய் தவறி கூட அவகிட்ட நான் இந்தியாவுக்கு போனதை சொல்லிடாதீங்க என்று படபடத்த முரளியிடம் இதமாக, எனக்கு தெரியாதா முரளி, நான் அவகிட்ட சொல்ல மாட்டேன். போய் பில்டிங் பாத்தியா எப்படி வந்திருக்கு? ஐயா அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு உடம்பு கெடுத்துக்க போறாங்க. அப்புறம் இன்னும் அவனுங்க இவளை தேடத்தான் செய்றாங்களா? நிலைமை எப்படி இருக்கு? அப்பா எப்பவாவது தான் போறாங்க. மற்றபடி நம்ம அமுதா அக்காவும் பிரீத்தா அக்காவும் தான் அங்க போய் அடிக்கடி பார்க்குறாங்க. நானும் போய் பார்த்தேன், சூப்பரா வந்துகிட்டு இருக்கு. ஆனா அதை நீங்க நினைக்கிறபடி நடத்தணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான்க்கா. கட்டடம் கட்ட வாங்கின கடன் அடைக்கவே இன்னும் 2 வருஷம் ஆயிடும். அதை மெயின்டைன் பண்ண நமக்கு இன்னும் 10 வருஷத்துக்கு எந்த விதமான வருமானமும் இருக்காது என்கிறதுனால எப்படியும் 50 லட்சத்திலிருந்து 1 கோடி ரூபாய் தேவைப்படும். அதுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு தெரியல. ஆமாக்கா, இன்னும் அவனுங்க இவளை தேடத்தான் செய்றாங்க. இவ பொன் முட்டையிடுற வாத்தில்ல, சும்மா இருப்பானுங்களா அவனுங்க? முரளி, முதல்ல ஆசை மட்டும்தான் இருந்தது. நான் இங்க வந்து அதை செயல்படுத்த ஒரு கட்டடம் வரைக்கும் கொண்டு வந்தாச்சு. கடவுள் இருக்காருப்பா, ஏதாவது செய்வார், பார்க்கலாம். குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இவ அவனுங்க கண்ணில் படாம இருந்தா போதும். அதுக்கு பிறகு அவனுங்களால ஒன்றும் செய்ய முடியாது. எல்லா வேதனைக்கும் ஒரு முடிவு வந்துடும். விடு. இந்து வர சத்தம் கேக்குது. உள்ளே வந்த இந்து இருவரையும் பார்த்து, அக்கா, நான் சாதகம் பண்ண போறேன். அழகி அழகி வந்தா. அலெக்சாண்ட்ரியா என்பது இவளது முழு பெயர். அழகி என்று இந்துவால் அழைக்கப்படுபவள். இந்து அமெரிக்கா வந்தது முதல் இருவரின் நட்பும் தொடங்கியது. வேறு வேறு படிப்புகளில் இருந்தாலும் இருவரும் இன்றளவும் தோழிகள்தான். ஃபோன் பண்ணுவா, கரெக்டா 9 மணிக்கு இங்க வர மாதிரி கிளம்ப சொல்லுங்க, நானும் அவளும் சேர்ந்தே போறோம்.
அவளே என்னை டிராப் பண்ணிடுவா என்று சொல்லிக்கொண்டே போனவளின் பேச்சில் முரளி இடையிட்டு, இரு இரு, அழகியோட எங்க போக போற? அதுவா, இன்னைக்கு கனெக்டிகட் கன்சர்ன் ஹால்ல கர்நாடக சங்கீதத்துல சிறந்தவர் யார் போட்டிக்கு ஜட்ஜா போகணுமில்ல, அதுக்கு தான் போக போறேன் சொன்ன இந்துவிடம், இந்து, கொல்லன் பட்டறையில ஈக்கு என்ன வேலை? நீ ஜட்ஜா அங்க போக போற, அதுக்கு எதுக்கு அழகி உன் கூட வால் பிடிச்சுக்கிட்டு? எனக்கு கூட இன்னைக்கு 10 மணியோட ராமகிருஷ்ணா மடத்துல யோகா கிளாஸ் முடிஞ்சிடும். என்னையும் ஒரு ஜட்ஜா இதே ப்ரோக்ராமுக்கு கூப்பிட்டு இருக்காங்க. 12 முதல் 2 மணி வரை. காலையில் அக்கா உன்னை அங்கே ட்ராப் பண்ணிட்டு கடைக்கு போவாங்க. நீ என் கூட ரிட்டர்ன் ஆகலாம். ஓகேவா? அக்கா, அந்த அலெக்சாண்ட்ரியா ஃபோன் பண்ணா இந்த மெசேஜை கன்வே பண்ணிடுங்க. சரி, டைம் ஆகுது, வா சாதகத்தை ஆரம்பிக்கலாம் என்று அவன் முன் செல்ல, அவனுக்கு பின்னால் அவனை ஒழுங்கு காட்டிக்கொண்டே தொடர்ந்தாள். இவள் பாட ஆரம்பிக்க அவன் மிருதங்கத்தில் அதை இசைக்க ஆரம்பித்தான். சாம்ராஜ உடையார் பகதூர் எழுதிய ஸ்ரீ மகா கணபதிம் பஜேம் என்ற அடானா ராகத்தில் அமைந்த பாடலை இசைக்க ஆரம்பித்தனர். இந்து, பிரியா, தர்ஷினி, தர்போஸ் என்று பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படும் இந்திரா பிரியதர்ஷினி ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் சங்கீத துறையில் PhD மாணவி. அபார சங்கீத ஞானம் உள்ளவள் என்பதினால் அமெரிக்காவில் நடக்கும் சங்கீத போட்டிகளில் ஒரு நடுவராக இருப்பாள். அமெரிக்க வாழ் இந்திய குழந்தைகளுக்கு ராமகிருஷ்ண மடம், லட்சுமி கோவில், விஜயதுர்கா கோவில், ராதா பக்தி இயக்கம், சின்மயா மிஷன் போன்ற இடங்களில் பாட்டு வகுப்புகளும் பாலவிகார் எனப்படும் பண்பாடு சார்ந்த கலைகளும் கற்றுக் கொடுக்கிறாள். அவளோடு இணைந்து பக்கவாத்தியமாக மிருதங்கம் வாசித்து கொண்டிருப்பவன் இந்துவுக்கு கோபம் அல்லது எரிச்சல் ஏற்பட்டால் சிடுமூஞ்சி சிக்கந்தர் சிங் என்று அழைக்கப்படும் முரளி கிருஷ்ணன் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பத்திரிகை துறையில் ஆராய்ச்சி பட்டம் வாங்கியவன். பாஸ்டன் பல்கலைக்கழகத்தில் பத்திரிகை இயல் துறையில் விரிவுரையாளராக பணிபுரிபவன். முரளியின் முப்பாட்டன் காலத்தில் தென்னிந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்டு தற்பொழுது இந்தியா முழுவதும் முதன்மை பத்திரிகை என்ற மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் ஹார்ட் பீட் ஆஃப் இந்தியா பத்திரிகை மற்றும் நியூஸ் டிவியின் ஏகமோக வாரிசான ஹரிஹரனின் புதல்வன். தந்தையின் தொழிலுக்கு தேவைப்படும் உதவிகளை செய்ய அடிக்கடி இந்தியா நோக்கி பறப்பவன். அதுவும் இந்துவுக்கு தெரியாமல். அது மட்டுமல்ல, இந்து செல்லும் அதே இடங்களில் யோகா, தியான மற்றும் மிருதங்க வகுப்புகளும் எடுப்பவன். பவானி, முரளி இந்தியாவை விட்டு அமெரிக்காவுக்கு படிக்க வந்த பொழுது கூடவே வந்தவர். இந்துவின் நிழல் போல இருந்து கண் போல பாதுகாத்து தன் அன்பால் அவளை அரவணைத்து அவளுக்கு முக்கியமானவர்கள் பட்டியலில் ஒருவராகவும் இருப்பவர். ஹார்வர்ட் ஸ்குயார் சாஃப்ரன் என்ற பெயரில் ஒரு இந்திய உணவகத்தையும் நடத்தி வருகிறார். தர்ஷினி, இந்த பென் டிரைவ்ல இருந்த பாட்டுக்களை கேட்டு அதுக்கு என்ன கிரிட்டிக் கொடுக்கணுமோ எழுதி அப்பாவுக்கு மெயில் பண்ணிடு. ஈவினிங் 3லிருந்து 4க்குள், அதாவது இந்திய நேரம் நடுச்சாமம் 12:30 முதல் 1:30 வரை இந்த கிரிட்டிக் அங்க இருக்கணும். அப்பதான் பிரிண்ட்டுக்கு அனுப்ப முடியும். கையில உன்னோட டேப் இல்லைன்னா ஐபேட் எடுத்துக்கோ. டிராவல் டைம்ல முடிச்சிடு. அக்கா, மணி 7:30 ஆகுது, நான் ராமகிருஷ்ணா மடத்துக்கு போறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினான் முரளி. மதியம் கன்சர்ன் ஹாலில் ஒரு சிறுவன் பாடிக்கொண்டிருந்தான். அங்கு ஜட்ஜாக அமர்ந்திருந்த முரளி, இந்து இன்னும் மூவர் தங்களுக்குள் ஒரு குழப்பமான பார்வையை வீசிக்கொண்டனர். உடனே இந்து, கொஞ்சம் பாட்டை நிறுத்துப்பா என்றாள். ஐவரும் ஒன்று கூடி விவாதித்தனர். அதில் ஒருவர் அந்த பக்கம் திரும்பி நிகழ்ச்சி தயாரிப்பாளரை அழைத்து மீண்டும் அந்த பாடலை போட சொன்னார். இறுதியில் அவர் இந்துவை பார்த்து, நீங்க சொன்னது சரிதான் என்றார். இந்து அந்த பையனிடம், மாஸ்டர் விஹான், நீங்கள் பாடிய பாடலை பத்தி சொல்லுங்க என்றாள். நான் பாடிய பாடல் ஸ்ரீ மகாலட்சுமி வரணும் என்ற முத்துசுவாமி தீட்சிதர் பாட்டு. ஆதி தாளம், ஆபோகி ராகம். தான் பாடிய பாடலை பற்றி விவரித்தான். நீங்க அதில் தான் பாடினீங்களா? விஹானின் பதிலுக்கு பதில் கேள்வி எழுப்பினாள் இந்து. ஆமா, அப்படித்தான் நினைக்கிறேன், அசட்டையாக பதில் சொன்னான் அந்த சிறுவன். ஓ அப்படியா? ஆபோகியோட ஆரோகணம் அவரோகணம் சொல்லுங்க. அந்த சிறுவன் செய்த தவறை உணர வேண்டும் என்பதற்காக மீண்டும் கேள்விகளை தொடுத்தாள் இந்து. அந்த பையன் பாடி காட்ட இந்து, இது சரியாத்தான் பாடினீங்க, ஆனா இப்போ சில நிமிஷத்துக்கு முன்னால பாடின பாட்டுல சரணத்துல 2வது லைன்ல இருந்து நான் நிறுத்த சொன்னது வரைக்கும் பாடினது ஸ்ரீரஞ்சனியில. ஏன் இந்த தடுமாற்றம்? ஸ்ரீரஞ்சனிக்கும் ஆபோகிக்கும் என்ன ஒற்றுமை, என்ன வேற்றுமை தெரியுமா? அந்த சிறுவன் செய்த தவறை இந்து விவரித்தாள். அவன் தெரியாது என்று சொல்ல, இரண்டுமே 22வது மேளகர்த்தாவாகிய கரஹர பிரியாவின் ஜன்ய ராகங்கள்.
இரண்டுக்கும் உள்ள வேற்றுமை என்னன்னா, ஆபோகியில நிஷதம் வராது, ஸ்ரீரஞ்சனியில கைசிக நிஷதம் வரும். நீங்க தவறா பாடினதால உங்களால இனி இந்த போட்டியில தொடர முடியாது என்று சொன்னதை மற்றவர்களும் ஆதரிக்க, அந்த சிறுவன் அழுது கொண்டே சென்றான். உடனே பார்வையாளர் பக்கத்தில் இருந்து ஒரு ஆவேசமான ஆண் குரல் ஒலித்தது. என்ன சொல்றீங்க? இவனை விட கேவலமா பாடின குழந்தைகளை கூட செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா என் பிள்ளை, ஒரு பிரபலமான சங்கீத பாடகரின் பெயரை சொல்லி, அவரோட நீஸ், அது மட்டும் இல்லாம அவன் சங்கீதம் பயின்றதும் மறுபடி ஒரு பிரபலத்தின் பெயர். அது மட்டும் இல்ல, போன வருடம் முடிந்த ஜூனியர் பாட்டுத்திறன் போட்டியில இறுதியில வந்த 5 பேர்ல இவனும் ஒருத்தன். அதில் வைக்கப்பட்ட கர்நாடக சங்கீத பாடலில் சிறந்த ஆளுமை பெற்றவன் என்ற பட்டத்தை வாங்கி இருக்கிறான். எப்படி நீங்கள் சிறு தவறு புரிந்தான் என்பதற்காக அவனை வெளியேற்றலாம் என்று சத்தம் போட, இந்து, இவன் பண்ணிய தவறை நாங்கள் பொறுத்து கொண்டு இவனை அனுமதித்தால் அந்த சங்கீதமும் மூர்த்திகள் கூட எங்களை மன்னிக்க மாட்டார்கள். இவ்வளவு பெரிய கூட்டத்தை பார்க்கவும் அவன் கொஞ்சம் தடுமாறிட்டான். அவ்வளவுதானே? நீங்களா இருந்தா வாயை கூட திறந்திருக்க மாட்டீங்க. என் பையன் பாடின பாட்டுல குத்தம் சொல்ல உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? அந்த பையனின் தந்தை மிக இள வயதுடன் நடுவர் இருக்கையில் இருக்கும் இந்துவை பார்த்து கேட்க, என்ன தகுதி இருக்கா? என்ன பேசுறீங்க மிஸ்டர்? அவங்க இந்த சங்கீதத்துல PhD பண்றவங்க. அது மட்டும் இல்ல, இங்குள்ள போட்டிகள்ல அந்த காலத்திலேயே கலந்துகிட்டு பெயர் வாங்கினவங்க. ஒரு போட்டியில தான் செய்த சிறு தவறை அந்த நடுவர் கண்டு கொள்ளாத போது, லேயர் நோட்ல வரும்போது டெம்போ போயிடுச்சுன்னு அதுக்கான மார்க்கை குறைக்க சொன்னவங்க. நீங்க சொன்னீங்கல்ல, 2 பிரபலமானவங்க, அவங்க இங்க வந்தா இவங்கள பார்த்து பேசாம போக மாட்டாங்க. அதே போல தன்னோட கச்சேரி எப்படி இருந்தது, அதில் உள்ள குறைகள் என்னன்னு கேட்டுட்டு போவாங்க. உங்க பையன் பண்ண தப்ப மறைக்க நீங்க என்னென்னவோ பேசுறீங்க. இது சரியில்லை என்றார் அந்த 3 பெரியவர்களில் ஒருவர். இந்த அம்மாவை பத்தி இவ்வளவு பாராட்டு பத்திரம் வாசிக்கிறீங்கல்ல, இந்த அம்மாவுக்கு உண்மையான திறமை இருந்தா இப்ப தமிழ்நாட்டில் நடக்க இருக்கும் ஜோடியாக பாடுங்கள் நிகழ்ச்சியில கலந்து வெற்றி பெற சொல்லுங்க. நான் ஒத்துக்கிறேன், இந்த அம்மா ஜீனியஸ்னு. ஆலையில்லா ஊர்ல இலுப்பப்பூ சக்கரைங்கிற மாதிரி, சும்மா இந்த ஊர்ல ஒழுங்கா பாட தெரியாதவங்க என்ற காரணத்தினாலும் அந்த சாஸ்திரிய சங்கீதத்துல PhD பண்றாங்க என்ற ஒரு காரணத்துக்காகவும் நான் இவங்க ஜட்ஜ்மெண்ட்டை ஏத்துக்க முடியாது. இந்துவின் முகத்தில் தோன்றிய குழப்ப ரேகையை பார்த்த முரளி, தர்ஷினி, வேண்டாம், இவன் சொல்றத பெருசு பண்ணாத. நீ இப்ப இந்தியாவுக்கு போக முடியாது. அதனால எந்த யோசனையும் வேண்டாம். பேசாம நாம ஹாலை விட்டு வெளியேறிடலாம் என்ற முணுமுணுக்க, பார்வையாளர் பக்கத்தில் இருந்த அனைவரின் கண்களும் தன்னை கூர்ந்து கவனிப்பதை உணர்ந்தவள் முரளியிடம், நான் இந்தியாவுக்கு போகணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த 11 வருஷமா முடியல. இப்ப கிடைச்சிருக்கிற சான்ஸை விட்டு கொடுக்க மாட்டேன் என்று முணுமுணுத்து விட்டு, இந்து எழுந்து நின்ற அனைவரையும் பார்த்து, இவர் சொன்ன போட்டியில் பங்கேற்று வெற்றியோடு தான் திரும்பி மீண்டும் இந்த அரங்கத்திற்கு வருவேன் என்று சொல்ல, அரங்கம் அதிர கை தட்டுகள் எழுந்தன. வேகமாக வீட்டின் வாசலில் காரை நிறுத்திய முரளி கைப்பிடியா இந்துவை உள்ளே அழைத்து சென்றான். இப்ப வர வர என் பேச்ச கேட்கறது இல்லைன்னு முடிவு செய்திருக்கையா? இன்னைக்கு நைட் 9 மணிக்கு அப்பா கிட்ட பேசுறோம். நான் அக்கா கிட்ட நேர்லையும் அப்பா கிட்ட போன்லையும் சொல்லிடுறேன். நீ இப்ப ரெஸ்ட் எடு. நான் கடைக்கு போயிட்டு அப்படியே சின்மயா மிஷன் போறேன் என்றான். டூட் என்று இந்து ஆரம்பிக்க, அவளை முறைத்து கொண்ட முரளி, எதுவும் இப்ப பேசாத இந்து, கேட்குற மூட்ல நான் இல்லை. ஏதாவது மனசு காயப்படுத்துற மாதிரி சொல்லிடுவேனான்னு தெரியல. ஆனா இதை மட்டும் கேட்காம இருக்க முடியல. தனியா முடிவெடுக்கிற அளவுக்கு பெரிய ஆளாயாச்சு இல்ல. அப்ப நாங்கெல்லாம் எதுக்கும் கூட இருக்கோம் என்ற கோபத்தை அடக்கினாலும் வார்த்தைகள் விழுந்து கொண்டே இருந்தன. சாரி, இங்க நைட் 9 மணிக்கு, நான் ஊர்ல இந்தியாவில் நாளை காலை 6:30 மணி. மாமா தூங்க போறதே காலையில 3:30 மணிக்குத்தான். அவர் எழுந்தார்னா திரும்பி போய் தூங்க மாட்டாரு. அதனால மாமாவோட தூக்கம் பாதிக்கும். அவரை கூப்பிடாத முரளி, நாம நமக்குள்ளேயே பேசி தீர்த்துக்கலாம். இது அங்க வார்த்தையை விடும்போது தெரிஞ்சிருக்கணும். நான் எவ்வளவு சொன்னேன் கேட்டியா? எனக்கு தெரியாது, நீயே அவர்கிட்ட பேசிக்க. இப்ப நான் கிளம்புறேன். இரவு 9 மணிக்கு ஸ்கைப்பில் வந்தார் ஹரிஹரன். நடந்தவைகள் சொல்லப்பட, அதற்கு அவர், இந்துவ அவர் ரூம்க்கு அனுப்பு, ஸ்பீக்கர் மோடில் இருக்கிறத ஹெட்செட்டுக்கு மாத்து என்று சொல்ல, முரளி இந்துவை பார்த்து, நாளைக்கு உனக்கு சிகாகோ யூனிவர்சிட்டி செமினார் இருக்குல்ல, அதுக்கு சீக்கிரம் கிளம்பணும், போய் தூங்கு. உன்னை வழக்கம் போல அங்க சுப்ரஜா வந்து பிக்கப் பண்ணிக்குவா. ஹரிஹரன் பேச்சுக்கு எப்பவும் எதிர்த்து பேசாத இந்துவிற்கு அங்கே இருந்து கிளம்புவதை தவிர வேறு வழி இல்லாமல் போக விருப்பமில்லாமலே தன் அறைக்கு கிளம்பினாள்.
முரளி ஹெட்செட்டின் ஒரு காதின் முனையை அவனும் மற்றொரு முனையை பவானியும் எடுத்துக்கொண்டனர். பின்பு அவரின் பேச்சை கவனிக்கத் தொடங்கினர். எத்தனை நாள் தான் இப்படியே இருக்கிறது முரளி? இன்னும் 8 மாசத்துக்கு அப்புறமா வர்றதை சமாளிச்சுதானே ஆகணும். அதை இப்போதே ஆரம்பிக்கலாம். நான் இந்த போட்டிக்கான விவரங்களை கேட்டு எல்லாம் செஞ்சு வைக்கிறேன். என்ன செய்யலாம், எப்படி பண்ணலாம்ங்கிற விஷயத்தையும் அப்புறமா டீட்டெயிலா பேசலாம். இப்போ இந்த போட்டிக்கு உங்க சைட்ல என்ன முயற்சி எடுக்கணுமோ அதை எடுங்க. ஹரிஹரன் பேசி முடித்து ஆஃப்லைன் சென்றவுடன் பவானி காதில் இருந்த ஹெட்செட்டை கழற்றியவாறு, என்ன இது ஐயா இப்படி சொல்றாரு? இதுக்காகவா இவ்வளவு பாடுபட்டோம்? அன்னைக்கு அவனுங்க கையில இவ மாட்டக்கூடாதுன்னு தானே இவ அம்மாவை இவளை கொல்ல பார்த்தாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப நாமே இவளை அவனுங்க கையில கொண்டு போய் கொடுக்கணுமா? கவலையுடன் முரளியை பார்த்து கேட்க, இல்லக்கா, அவ ஒளிஞ்சு வாழ்ந்தது போதும்னு நினைக்கிறார் அப்பா. அவனுங்க முன்னாடி இவளை எந்த விதமான அடையாளம் எதுவுமே தெரியாம கொண்டு போய் உலாவ விட போறோம். அவனுங்களால ஈஸியா இவளை கண்டுபிடிக்க முடியாது. வெறும் மண்ணா நம்ம கிட்ட வந்தவ இப்ப சிற்பமா நிக்கிறா. அது தவிர அவனுங்க கிட்ட இவ மாட்டாம இருக்க அப்பா ஏதாவது ஐடியா பண்ணாம அங்க வர சொல்ல மாட்டாரு. போனாதான் தெரியும் என்ன மாதிரியான வியூகம் அமைச்சிருக்காருன்னு. ஆனா இப்ப மீடியா ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கு. அதுவும் இவ அந்த மீடியா முன்னாடி தானே போக போறா. அதனால பாதுகாப்பு அதிகமா இருக்கும். கவலைப்பட வேண்டாம். அது தவிர இவளுக்கு நம்மோட பாதுகாப்பும் உண்டு. சமாளிச்சுக்கலாம் என்றான் முரளி ஆறுதலாக. அடுத்த வார ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணிக்கு பவானி இந்துவுடன் வீட்டிற்குள் நுழைய, அங்கே சிவந்த முகத்துடன் கண்ணை மூடி சோஃபா மேல் தலை சாய்த்திருந்தான் முரளி. பார்த்தாலே தெரிந்தது அவன் மிக கோபத்தில் இருந்தது. அவன் அருகில் பிரேம் அமர்ந்திருந்தான். வாங்க பிரேம் என்று அவனை வரவேற்றவள் முரளியிடம், என்னாச்சு, ஏன் இந்த டென்ஷன் என்று வினவிய பவானியிடம், அக்கா, எல்லாம் இவ செஞ்ச வேலைதான். நான் சின்மயா மிஷன் கிளாஸ் முடிச்சுட்டு கிளம்புனேன். அப்ப இந்துவோட ஃப்ரெண்ட் அலெக்சாண்ட்ரியாவை அங்க பார்த்தேன். எப்படி இருந்தா தெரியுமா? காப்பர் சல்ஃபேட் கலர் பாவாடை, அதுல மெஜந்தா கலர்ல பார்டரும், அதில் அலங்கார வேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. மிக குறைவான அளவு கை வைத்து தைக்கப்பட்ட மயில் கழுத்து கலர் பிளவுஸ், அதுவும் மார்பு கூட்டின் பாதியில் முடிந்து விட்டது. தாவணி மட்டும் மெஜந்தா கலர். சுருள் முடியை பின்னலிட்டிருந்தாள். கைகளில் அதற்கு ஏற்றாற்போல் கண்ணாடி வளையல், காதில் பெரிய முத்து கெம்பு ஜிமிக்கி, கழுத்தில் ஒரு அட்டிகை, ஒரு நீள முத்து மாலை, நெற்றியில் கல் வைத்த பொட்டுடன் யாரையோ எதிர்பார்த்து நின்று கொண்டிருந்தாள். இந்தியாவுக்கு சென்றபோது தேடி தேடி தனக்கு பிடித்த மாதிரி, அதுவும் இந்துவை தேவதையாக காட்டும் என்ற நம்பிக்கையுடன் தான் வாங்கிய டிரெஸ்ஸில் அவளின் தோழியை பார்த்தவுடன் தலையில் கையை வைத்து கொண்டு காரில் அமர்ந்து கூட வந்த நண்பன் பிரேமை கண்களால் தேடத் துவங்கினான். இந்துவுக்கு வாங்கியது எப்படி அவளிடம் போச்சு? இன்னும் சமாதானமாகாத மனதுடன் பவானியிடமே கேள்வியை கேட்டான். இதுக்காகவா மாமா நீ டென்ஷன் ஆன? பிரேம் சிரித்தபடியே முரளியை பார்த்து கேட்க, டே நீ வேற, அவளோட பிளவுஸுக்கும் பாவாடைக்கும் இடையில ஒரு முழம் கேப். இதுல உச்சக்கட்டம் என்னன்னா, அவ கட்டி இருந்த தாவணி நம்ம ஊர்ல ஐயர்மாரெல்லாம் பூணூல் போடுவாங்கல்ல, அது மாதிரி இருந்தது. மறைக்க வேண்டிய எதையும் அந்த தாவணி மறைக்கல என்று படபடத்தான் முரளி. எல்லோரும் அவன் சொல்வதை கேட்டு சிரிக்க, அவ எப்படியோ போகட்டும், நீங்க சொல்லுங்க அக்கா, இவளோட ட்ரெஸ் எப்படி அவகிட்ட போச்சு? அடுத்தது ஒரு பொண்ணுக்கு இப்படித்தான் மட்டமா ட்ரெஸ் பண்ணி விடுறதா? பாவாடை அவிழ்கிற மாதிரி? அதை கேளுங்க முதல்ல, கோபத்துடன் முரளி கேட்க, இல்லக்கா, அது அழகிக்கு அழகா இருக்கும்னு நான் தான் கொடுத்தேன். போன தடவை பிரேம் அண்ணா ஊருக்கு போனப்ப வாங்கிட்டு வந்தார் இல்ல, அந்த ட்ரெஸ் தான். இந்த அண்ணா வாங்கின பாவாடை அவளுக்கு லென்த் பத்தல, அதனாலதான் அப்படி கட்டிவிட்டேன். முரளியின் கேள்விக்கு பதில் அளித்தாள் இந்து. 5 அடி உயர இந்துவுக்கு என்று வாங்கப்பட்ட துணி 6.5 அடி அலெக்சாண்ட்ரியாவுக்கு பொருந்தாமல் போனதற்கு யாரை குற்றம் சொல்ல? அடிப்பாவி, அதுக்காக அவ்வளவு கீழே இறக்கியா கட்டி விடுவ? பதறியபடியே அடுத்த கேள்வி இந்துவை நோக்கி வீசினார் பவானி. அக்கா, நல்லா தொப்புளுக்கு கீழே இறக்கி கட்டி விட்டேன். தொப்புளுக்கு மேல கட்டினா ஸ்கர்ட் மாதிரி இருக்கு, அதனாலதான் அப்படி கட்டி விட்டேன். ஆனா கட்டும்போது ஒழுங்காகத்தான் இருந்தது. அதன் பிறகு விலகுனதை எங்க செருகணும்னு அவளுக்கு தெரியாம போயிருக்கும். இந்து தான் செய்த செயல் பற்றி விளக்கினாள். பிரேம் திரு திரு என்று விழித்தவாறு முரளியின் காதில், மாமா, நான் எப்ப ஊருக்கு போனேன்? நான் எப்படா இந்துவுக்கு ட்ரெஸ் வாங்கி வந்த என்று கிசுகிசுத்தான். பிரேமை பார்த்த முரளியின் பார்வை, ஏதாவது உளர்ன மவன, உனக்கு சங்குதான். நான் அப்புறமா இதை பத்தி சொல்றேன், கொஞ்ச நேரத்துக்கு கண்டுக்காத என்று சொல்லாமல் சொல்லியது. இவர்களை நோக்கிய பவானி, என்ன விஷயம் பிரேம்?
ஒண்ணுமில்லக்கா, நீங்க எதுக்கும் மாமாவுக்கு கொழுமோர் கலக்கி கொடுங்க. அது சரி, அந்த பொண்ணு ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அங்க வந்தாளாம்? என்ன மேட்டர்? நடந்த விஷயத்தின் மூல காரணத்தை அறிய முயன்றான் பிரேம். அதோ நிக்கிறாளே உன் தங்கச்சி, அவகிட்டயே கேளு. ஏன் என்கிட்ட வந்து கேக்குற? அவனுக்கும் இது ஏன் நடந்தது என்று நேரடியாக இந்துவிடம் கேட்க முடியாததால் குழப்பத்துடன் பிரேமின் கேள்விக்கு பதில் அளித்தான் முரளி. அலெக்சாண்ட்ரியாவுக்கு இன்னைக்கு இந்தியன் ஸ்டைல்ல ட்ரெஸ் போடணும்னு கேட்டா. அதனால நான் பண்ணி விட்டேன். எனக்கு காரணம் எல்லாம் தெரியாது. வேணா கேட்டு சொல்றேன். ஆனா எப்ப இருந்து அடுத்தவங்க விஷயத்துல மூக்க நுழைக்க ஆரம்பித்தீங்க என்றவளை முறைத்து கொண்டே எழுந்த முரளி பிரேமை இழுத்து கொண்டு சென்றான். பிரேமை இழுத்து சென்ற முரளி, டேய், உனக்கு தான் தர்ஷினி பத்தி எல்லாமே தெரியுமே, அப்படி இருந்து ஏண்டா வாயை விட பார்த்த? நான் இந்தியாவுக்கு போகும்போதெல்லாம் நீ போனதாகவும் அங்க இருந்து அவளுக்கு வாங்கினத நீ வாங்கி வந்ததாகவும் தான் சொல்லி கொடுப்பேன். இது உன்கிட்ட சொல்லித்தானே இருக்க. அப்புறம் ஏண்டா அவளுக்கு முன்னாடி உளர பார்த்த என சண்டையிடத் தொடங்கினான். இல்லடா மாமா, ஏதோ வாய் தவறி வார்த்தையை விட பார்த்தேன். அதான் எதுவும் சொல்லலை. இல்ல பிரச்சனை இல்லை, விட்டுடா, பார்த்துக்கலாம். உனக்கு என் ஃப்ரெண்டு மெஹனோட தம்பி ரென் தெரியுமில்ல, அவனைத்தான் அலெக்சாண்ட்ரியா லவ் பண்றா. ரென் சொந்தமா வீடு வாங்கின உடனே கல்யாணம் இருக்கும். நான் கார் பார்க்ல அந்த பக்கம் ரென் கூட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அவன் கூட வந்ததால வித்தியாசமா இந்தியன் ட்ரெஸ் போடலாம்னு போட்டு இருக்கலாம். அதுக்கு போய் ஏன்டா இப்படி சீன் போடுற? ஃப்ரீயா விடு என்று பிரேம் விடை பெற்று செல்ல அவன் சென்ற பாதையை யோசனையுடன் வெறித்து பார்த்து கொண்டு நின்றான் முரளி. தன் மன ஆதங்கத்தை ஒருவரும் புரிந்து கொள்ளவில்லை என்ற கடுப்பில் இருந்தவனுக்கே தன் மனதை சரிவர புரிந்து கொள்ள முடியவில்லை. அவளை மட்டுமே அந்த உடையில் பார்க்க வேண்டும் என்று தேர்ந்தெடுக்கும் நேரத்தில் தோன்றிய கற்பனை, உடைந்து போன கோபம் இன்னும் அடங்காமல் ஆட்டம் போடத் துவங்கியது மனதில். ஒரு வாரத்திற்கு பிறகு ஒரு நாள் இரவில், தர்ஷினி, இன்னைக்கு அப்பா என்னை ஃபோனில் கூப்பிட்டு சொன்னாங்க, ஜோடியா பாடுங்க நிகழ்ச்சிக்கு செலெக்ஷன் நடக்க போகுதா. நீ உன்னோட வாய்ஸ் மற்றும் உன்னோட ஜோடியா யார் பாட போறாங்களோ அவங்க வாய்ஸையும் அனுப்ப சொன்னார். அது சரி, உன் கூட பாட போற இன்னொரு வாய்ஸ் யாரு? வினய், சுகிர்தா, அபிஷ்னு கூட சுத்தர உருப்படி இல்லாத அந்த கூட்டணியே வேண்டாம். தன் அப்பா அவனிடம் சொன்னதையும் சொல்லி அவளின் நட்புகள் பற்றிய தன்னுடைய அபிப்பிராயத்தையும் வெளியிட்டான். அதுக்கெல்லாம் அவங்க சரியா வரமாட்டாங்க முரளி. என்னோட ஜோடியா பாட போற வாய்ஸ் நம்ம பவானி அக்கா தான். தன்னுடைய தீர்மானத்தை சொன்னாள் இந்தோ. என்னது, அக்காவா? முதலில் அதிர்ந்தாலும் பின்னால் தன்னை சமாளித்து கொண்டு பவானியை பார்த்து, உங்களுக்கு ஓகேவா? நானா என்று கேட்ட பவானி, நான் எப்படி இந்துமா? அது எல்லாம் சரியா வராது. முதல்ல என்னை செலக்ட் பண்ணவே மாட்டாங்க. தன்னால் அந்த போட்டியில் ஏன் பங்கு பெற முடியாது என்பதை தெளிவுபடுத்த முயன்றார் பவானி. ஏங்கா, ஒரு ரியாலிட்டி ப்ரோக்ராமையே உங்களைப் போல ஒருத்தவங்க தானே டிவியில் நடத்தினாங்க. அது உங்களுக்கு தெரியும் தானே? அதே போல் உங்களை மாதிரி ஆட்களை எல்லாம் இணைச்சு ஒரு ஷோவே இதுக்காக தனியா வைத்தார்கள், பார்த்தோம் தானே. இதுல ஏன் உங்களை ஏற்க மாட்டேன்னு சொல்ல போறாங்க? அது எல்லாம் ஏத்துப்பாங்க வாங்க. தன்னுடன் பவானி பாட வேண்டும் என்ற ஆசைக்கு டிவியில் வந்த ப்ரோக்ராமை சொல்லி வலு சேர்த்தாள் இந்தோ. இந்து, அது வேற ஒரு சூழல். இப்போ நீ போக போறது வேற ஒரு சூழல். இதுக்கு நான் சரி வர மாட்டேன். சொன்னா கேளு, வேற யாரையாவது யூஸ் பண்ணு. அக்கா, நீங்க மாட்டேங்கன்னு சொன்னீங்கன்னா எனக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்று என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான், 2வது முரளி. இதுல யாரா இருந்தாலும் எனக்கு ஓகே தான். சொல்லுங்க, நான் யாரை யூஸ் பண்ண? தன்னுடைய குழப்பத்திற்கு விடை தேடினாள் இந்தோ. இந்த ஊர்ல இதுங்க அத்தனையும் சேர்ந்து செய்யற அமர்க்களம் போதாதுன்னு நம்ம ஊர்ல வேற வந்த மானத்தை கப்பல் ஏத்தவா? போனா போகுது, நானே இவவோட பாடுறேன். அதுக்கு முன்னாடி நான் அப்பா கிட்ட பேசிட்டு வரேன். அப்பா என்ன சொல்றாங்கிறத பார்த்துட்டு அதுபடி செய்யலாம். 2 நாட்கள் சென்று, அக்கா, அப்பா சொன்னாங்க நம்ம கடையை பிரேம் கிட்ட சொல்லி 1 வருட லீஸுக்கு விட்டுட்டு இங்க இருக்கிற எல்லா வீட்டு உபயோக சாமான்களை கட்டி ஸ்டோரேஜ் போட்டு இன்னும் 1 மாசத்துக்குள்ள நாம 3 பேரையும் கிளம்ப சொன்னாரு. தர்ஷினி, உன்னோட தீசிஸ் எப்ப வேணுமோ அப்ப இங்க வந்து தொடர்ந்துக்கலாம். அதுக்கான ஏற்பாடு என்னன்னு உன் ப்ரொஃபஸர் கிட்ட கேட்டு அதை முதல்ல முடி. அப்புறம் அக்கா, நீங்களும் தர்ஷினியும் தனியாகவும் நான் தனியாகவும் சென்னை ஏர்போர்ட்ல பிரியறோம். உங்களை சவேரியார் அங்கிள் வந்து கூட்டிக்கிட்டு போவாங்க. அதே போல சென்னை போனதுக்கு அப்புறமா இவ யாரோ நான் யாரோ தான். எங்கேயும் என்ன தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க கூடாது. ஜோடியாக பாடுங்கள் நிகழ்ச்சிக்கு செலக்ஷன்
சென்னையில் ஸ்டார்ட் ஆக இன்னும் 1.5 மாசம் இருக்கு. அங்க இவ கூட நான் எப்படி ஜோடியா சேர்ந்துக்கணும்னு எனக்கு தெரியும். அதன்படி செய்வோம். அப்போ கல்யாண முரளி, பவானி இழுக்க, அதுக்கு இப்ப என்னக்கா அவசரம்? அப்பா எப்படி எப்ப சொல்றாரோ அப்போ இங்க வந்து பண்ணிக்கிட்டா போச்சு. அதை பற்றி யோசிக்காத மாதிரியே பதில் சொன்னான். இவர்கள் மூவரும் எழுந்து சென்ற பொழுது பவானி பின்னால் சென்ற இந்து, அக்கா முரளிக்கு கல்யாணமா? பொண்ணு யாருக்கா? இந்த ஊரா இல்ல நம்ம ஊரா? என்கிட்ட ஏன் கேட்குற? அது அவங்கிட்டயே கேட்க வேண்டியது தானே? கேட்டா உடனே சொல்லிட்டு தான் மறு வேலை பார்க்கும். சீடு மூஞ்சி சிக்கந்தர் சிங், உங்களுக்கு தெரியும் தானே? நீங்களே சொல்லுங்களேன் ப்ளீஸ். இதை பாரு, அவனை சிக்கந்தர் சிங்குன்னு சொல்றதை நிறுத்து. அவன் காதில் விழுந்தா கோம்பப்படுவான், உனக்கு தெரியும் தானே? அப்புறம் சாரி இந்து, அவனோட ரகசியத்தை அவனுக்கு தெரியாம நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாது. நீ என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட அவன்கிட்டயே கேளு, சொல்லுவான். போங்கக்கா, நீங்களும் சொல்ல வேண்டாம். அவனுக்கு கல்யாணம்னா என்கிட்ட மாமா சொல்வார் இல்ல, அப்ப தெரிஞ்சுக்கிறேன். இவர்கள் அமெரிக்காவில் பேசிக் கொண்டிருந்த முதல் நாள் இரவு இந்தியாவில் ஹரிஹரன் யாரோ ஒருவருக்கு போன் செய்தார். அந்த பக்கம் எடுக்கப்பட்டதும், ஹலோ சவேரியார், நான் தான் ஹரிஹரன் பேசுறேன். எப்படி இருக்கீங்க? அம்மா, தங்கச்சி, தம்பி, அவங்க வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க என்ற நலம் விசாரிப்புடன் பேச்சை தொடங்கினார். வணக்கம் அண்ணே, நாங்கெல்லாம் சுகந்தாண்ணே. பின்ன நீங்க எப்படி இருக்கீங்க சொல்லுங்க. தங்கச்சி உடம்பு எப்படி இருக்கு? ஏதாவது முன்னேற்றம் தெரியுதா? எங்க அண்ணே, ஒரு முன்னேற்றமும் இல்லை. அவ அப்படியே தானே இருக்கா. அப்படியா? அடுத்த மாசம் இந்திரா அமெரிக்காவிலிருந்து வரப்போறா. அதை சொல்லத்தான் ஃபோன் பண்ண. தான் எதற்கு ஃபோன் செய்தாரோ அதனை பற்றி சொன்னார் ஹரிஹரன். ரொம்ப சந்தோஷம். ஆமா, இன்னும் கல்யாணம் முடிக்கலையே, ஏன் இவ்வளவு சீக்கிரமா பாப்பாவை இங்க வர வைக்கிறீங்க? அவனுக்கு கண்ணில் நம்ம பாப்பா தென்பட்டா அவ்வளவுதான், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். குரலில் சந்தோஷமும் குழப்பமும் பயமும் ஒரு சேர கலந்து ஒலித்தன. அவ இங்க வர்றத நாங்க முடிவு பண்ணல. அவ தான் இங்க நடக்கிற ஜோடியாக பாடுங்கள் நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்காக வருகிறாள். எப்படியும் இன்னும் ஒரு 8 மாசம் கழிச்சு இங்க வந்து இருக்கிற பிரச்சனைகளை எதிர்நோக்கத்தானே வேணும். அதனாலதான் நானும் சரின்னு சொல்லிட்டேன். கல்யாணம் தங்கச்சி உடம்பு சரியாகாம செய்யறது நல்லதில்ல. அதனாலதான் பிறகு பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன் என்ற நிலைமையை விளக்கினார். அப்போ இங்க வந்தா உங்க வீட்டுல தான் தங்க போறாளா? அந்த ஜோடியாக பாடுங்கள் நிகழ்ச்சிக்கு பாப்பா கூட யார் பாட போறா? இங்க பாப்பாவை யார் பாதுகாப்பா பார்த்துக்க முடியும்? இதுக்கெல்லாம் என்ன முடிவெடுத்திருக்கீங்க? தன் சந்தேகங்களை கேள்வியாக அடுக்கினார் சவேரியார். உங்களையும் தம்பி ஸ்டீபனையும் விட ஒரு பாதுகாப்பை யார் தர முடியும்னு நினைக்கிறீங்க? வேணும்னா சொல்லுங்க, பிரைவேட் செக்யூரிட்டி போடலாம். நீங்க நம்ம தங்கச்சியோட திருவான்மையூர் வால்மீகி நகர் வீட்டுக்கு வந்துடுங்க. இந்திரா கூட பவானியும் இருக்கட்டும். இந்த போட்டிக்கு பங்கேற்க போகும்போது நீங்களும் சித்தியும் கூட போங்க. நம்ம முரளிதான் அவ கூட இந்த போட்டியில பாட போறார். அவளுக்கு கார் ஓட்ட தெரியும். ஆனா அதுக்காக அவளை கார் எடுக்க விடாதீங்க. தவிர்க்கப்பட வேண்டிய இடங்களை தவிர மீதி இடங்களுக்கு நம்ம பவானி கூட போகட்டும். நீங்க சென்னைக்கு வாங்க, மீதியை நேர்ல பேசிக்கலாம் என்று பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் ஹரிஹரன். அமெரிக்காவில் இருந்து இவர்கள் கிளம்புவதற்கு ஒரு வாரத்திற்கு முன், தர்ஷினி, இந்தியாவில் என்னோட கிளாஸ்மேட் இருந்தானே கேசவ் சுப்பிரமணியம், அதாம்மா இங்க என் கூட ஜேர்னலிசம் படிச்சுட்டு இப்போ நம்ம டில்லி பிரான்ச் ஆஃபீஸில் ஃப்ரீலான்சஸ் எடிட்டராக இருக்கானே, எங்கள் அப்பாவோட பத்திரிகை உலக வாரிசு. இந்தியாவில் நடக்கும் ஊழலை எல்லாம் ஆதாரபூர்வமாக நம்ம பேப்பரில் எழுதுவானே, அவன் உன்னோட ஃபோன் நம்பர் கேட்டான், கொடுத்துருக்கேன். முரளி இந்துவிடம் விலாவாரியாக சொன்னான். 2 நாட்களுக்கு பின்பு இந்துவின் மொபைல் போன் அடிக்க, எடுத்தவளுக்கு அது இந்தியாவில் இருந்து வந்த அழைப்பு என்று காட்டியது. ஹாய் இந்திரா பிரியதர்ஷினி, நான் தான் கேசவ் சுப்பிரமணியம் பேசுறேன். எப்படி இருக்க? நீ இந்தியா வரப்போறதா முரளி சொன்னான் என்றபடி பேச்சை துவக்கினான். ஹாய் கேசவ் சுப்பிரமணியம், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஆமா, அடுத்த வாரம் இந்நேரம் இந்தியாவில் இருப்பேன். அப்புறம் உங்க வாய்ஸ் ஏற்கனவே கேட்ட பழக்கமான குரல் மாதிரி இருக்கு. ஆனா உங்களை பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லையே. நீ இங்க இருந்து போய் ரொம்ப வருஷமாச்சு. அதுவும் இல்லாம ஸ்கூல் டேஸ்ல நீ முரளிகிட்ட மட்டும் தானே பேசுவ. உனக்கு என் முகம் கூட ஞாபகம் இருக்காது. உன் பேரு ரொம்ப நீளமா இருக்கு. நம்ம முரளி ஏற்கனவே உன்னை தர்ஷினி தர்பூஸ்னு கூப்பிடுவான். நான் உன்னை நம்ம ஸ்கூல் டேஸ்ல கூப்பிட்ட மாதிரி குடியான்னே கூப்பிடுறேன். என்ன ஓகேவா? ஆனா அப்ப விட இப்பதான் உனக்கு இந்த பேரு ரொம்ப பொருத்தமா இருக்கு. இன்னொரு விஷயம், நீ என்ன கேசவன்னு கூப்பிடு, அந்த சுப்பிரமணியம் வேண்டாம். நான் அடிக்கடி முரளிகிட்ட பேச ஃபோன் பண்ணும்போது கேட்டு இருக்கிறதால
பழக்கமானதா இருக்கலாம். உன்னோட முயற்சிக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்தியா வந்த பிறகு உன்னோட மொபைல் நம்பரை இந்த நம்பருக்கு எஸ்எம்எஸ் பண்ணு. கேசவ், அது என்ன குடியா? அது என்ன மீனிங் சொல்லுங்க. உனக்கு அது மீனிங் தெரியாதா? ஆஹா, அது ஒரு ஹிந்தி வார்த்தை. இப்போதைக்கு இது போதும். இதுக்கு என்ன மீனிங்கிறத நேரம் கிடைக்கும் போது சொல்றேன். இருங்க, எங்க அக்கா கிட்ட கேட்டா சொல்ல போறாங்க. அவங்களுக்கு ஹிந்தி தெரியும் என்றபடியே பவானியை தேடிக்கொண்டு இந்து கிச்சனுக்குள் சென்று அங்கு இருந்த கவுண்டர் மேல் அமர்ந்து கொண்டு பவானியை பார்த்து, அக்கா, குடியான்னா என்ன மீனிங்? இந்த கேசவ் என்ன அந்த பேர் சொல்லி கூப்பிடுறேன்னு சொல்றாங்க. யார் அது கேசவ்? தெரியாதவங்க கிட்ட எல்லாம் என்ன பேச்சு இந்து உனக்கு? இங்க கொடு போனை என்று இந்துவை அதட்டியபடியே அவள் கையில் இருந்து போனை பிடுங்கினாள். யாரு தம்பி நீங்க என்று தொடங்க அதற்கு என்ன அந்த போனில் மறுமொழி சொல்லப்பட்டதோ பவானி இந்துவை பார்த்து சிரித்து கொண்டே, அப்படியா தம்பி, ரொம்ப சந்தோஷம். நீங்க தானா? நான் யாரோன்னு நினைச்சு பயந்துட்டேன். இல்ல, நான் அவகிட்ட சொல்ல மாட்டேன். இருங்க, அவகிட்டயே கொடுக்குறேன். போனை இந்துவின் வசம் ஒப்புவித்தாள். ஹாய் குடியா, நீ கேட்டா கூட உங்க அக்கா உனக்கு சொல்ல மாட்டாங்க. உனக்கு குடியாவுக்கு மீனிங் தெரிய வேணும்னா அப்போ இந்தியா வந்த பிறகு உன்னோட மொபைல் நம்பரை எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணு. பாய் சொல்லிவிட்டு வைத்து விட்டான். அக்கா, நீங்க சொல்ல மாட்டீங்க தானே? நானே நம்ம சிடுமூஞ்சி சிக்கந்தர் சிங் கிட்ட கேட்டுக்கிறேன். பவானியை பின் தொடர்ந்து சென்றபடி சொன்னாள் இந்து. வேண்டாம் வேண்டாம், அவங்கிட்ட போய் தேவையில்லாம இந்த விஷயத்த பேசி திட்டு வாங்காத. முரளிகிட்ட திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல, இன்னைக்கு இதுக்கு மீனிங் தெரியலைன்னா எனக்கு தூக்கமே வராது. பவானியின் பேச்சுக்கு பதில் சொல்லியபடியே முரளியின் அறைக்குள் கதவை தட்டிவிட்டு சென்றாள். லேப்டாப்பில் தலையை நுழைத்து எதையோ பார்த்து கொண்டிருந்த முரளியிடம் சென்று நடந்த எல்லாவற்றையும் சொல்ல தன் மடி மீது இருந்த லேப்டாப்பை டேபிளில் வைத்துவிட்டு, உனக்கு அறிவே கிடையாதா? நான் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன்னு சொன்னேன். நீ அவங்கிட்ட பேசும்போது என்ன கூப்பிட்டு இருக்கலாம்ல? அதை விட்டுட்டு அவன் கூட கதை அடிச்சியா? இனிமே அவன் ஃபோன் செய்தா எடுக்காத. அவனுக்கு உன்னோட இந்தியா ஃபோன் நம்பரையும் எஸ்எம்எஸ் பண்ணாத. நான் அவங்கிட்ட பேசிக்கிறேன். இப்ப போய் தூங்கு என்று பேசியவன் லேசாக பதட்டத்துடனே இருப்பதாக தோன்றியது. அசையாது முரளியை பார்த்து கொண்டு அவன் பேசியதையும் கேட்டுவிட்டு மீண்டும் அவனிடம், நீங்க சொல்றபடியே செய்யற முரளி. ஆனா எனக்கு நீங்க குடியாக்கு மட்டும் மீனிங் சொல்லிடுங்க போதும். வேற எதுவும் வேணாம். அவன் லூசு, ஏதோ வளர்னா அதுக்கெல்லாமா மீனிங் கேட்ப? இனிமே அவன் உங்ககிட்ட பேச போறதில்ல. நீ போய் தூங்கு. முரளியின் பதட்டம் அவள் விடாப்பிடியாக வார்த்தைக்கு அர்த்தம் கேட்டு நின்றதில் எரிச்சலாக மாறி அவளிடம் எரிந்து விழுந்தான். இவர்கள் சென்னை நோக்கி பயணப்படும் நாளுக்கு முதல் நாள் இரவு பவானியை அழைத்த முரளி, அக்கா, இதுல உங்க 2 பேருக்குமான டிக்கெட் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை ராத்திரி 10 மணிக்கு ஏற ஃப்ளைட் புதன்கிழமை காலை 9:30க்கு லண்டன் போய் சேர்ந்துடும். அங்க இருந்து திரும்பியும் கனெக்டிங் ஃப்ளைட் மதியம் 1 மணிக்கு புறப்பட்டு வியாழக்கிழமை காலையில 9:45க்கு நீங்க சிங்கப்பூர் போய் சேர்ந்துடுவீங்க. வெள்ளிக்கிழமை நைட்டு சிங்கப்பூர்ல இருந்து சென்னைக்கு போயிடலாம். உங்க 2 பேரோட டிக்கெட்டையும் டிராவல் டாக்குமெண்ட்டையும் உங்க ஹேண்ட்பேக்ல வச்சுக்கோங்க. தர்ஷினி கிட்ட கொடுக்காதீங்க, பத்திரம். எதுக்கு முரளி என்கிட்ட கொடுக்குற? எங்க 2 பேரோட டிக்கெட்டையும் டிராவல் டாக்குமெண்ட்டையும் உன்னோட சேர்த்து வச்சுக்கோ. என்கிட்ட இதுக்கு தனியா பிரிச்சு கொடுக்குற? அக்கா, உங்க 2 பேருக்கு மட்டும்தான் நாளைக்கு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் கிடைச்சிருக்கு. எனக்கு எக்கானமி கிளாஸ் கிடைக்கல. புதன்கிழமை நைட்டு தான் கிடைச்சிருக்கு. நான் உங்களோட வெள்ளிக்கிழமை காலையில வந்து சேர்ந்துக்குவேன். ஏன்பா, எங்க 2 பேருக்கு மட்டும் பிசினஸ் கிளாஸ், எங்களுக்கும் எக்கானமி கிளாஸே புக் பண்ணியிருக்கலாம்ல? அக்கா, இந்த சொகுசா வளர்ந்தவ. நம்மை சந்திச்ச நாளுக்கு முதல் நாளும் இங்க வந்து சேரும் வரைக்கும் பட்ட துன்பங்கள் மட்டுமே அது அவளோட வாழ்க்கையில பட்ட துன்பமா இருக்கணும். அவ இந்த பிரயாணத்துல கூட கஷ்டப்படக்கூடாது. அதனால தான் அவளுக்கு பிசினஸ் கிளாஸ், அதுவும் தனியா போக முடியாது. எனவே உங்களுக்கும் அதுல போட்டுட்டேன். ஒரு நாள் பின்னாடி தானே வரேன். நீங்க 2 பேரும் போய் சிங்கப்பூரை சுத்தி பாருங்க. மறுநாள் ஏர்போர்ட்டில் இந்துவிடம் முரளி, இங்க பாரு இந்து, அக்கா சொல்றத கேளு. ஊர்லயும் சரி, சவேரியர் அங்கிளை பார்த்த உடனே கத்தாத. அவங்கள புதுசா பார்க்குற மாதிரி நடந்துக்கோ. ரொம்ப ஜாக்கிரதையா சென்னையில நடக்கணும் என்று சொல்லிவிட்டு தன் பேண்ட் பாக்கெட்டில் இருந்து ஒரு சிலுவை கோக்கப்பட்ட செயினை எடுத்து இந்துவின் கழுத்தில் அணிவித்துவிட்டு, இத ராத்திரி தூங்க போகும்போது கழட்டிட்டு மறுநாள் குளிச்ச பிறகு போடு. தன்னிடம் பேசிய முரளியை உற்று பார்த்து கொண்டிருந்தாள் இந்து. கண்ணை சிமிட்டாமல் தன்னையே பார்ப்பதை பார்த்த முரளி, என்னம்மா என்று வினவ, அவ்வளவுதானா? என்னது தர்ஷினி, அவ்வளவுதானான்னு கேட்குற? உனக்கு வேற ஏதாவது வேணுமா சொல்லு, நான் வரும்போது வாங்கிட்டு வரேன்.
முரளியின் அருகில் நெருங்கி சென்றவள் அவனின் கைகளை தன்னுடன் கோத்து கொண்டாள். பல வருடங்களுக்கு பிறகு சொந்த நாட்டிற்கு செல்ல போகிற நிகழ்ச்சியும் தன்னுடன் முரளி தற்போது வரவில்லை என்கிற ஏமாற்றமும் அவளை ஒரு சேர அலைக்கழிக்க அவனின் தோளில் சாய்ந்தவள் பல வருடங்களாக தன்னை அரவணைக்கும் அத்தோள்களில் அழுத்தமாக இதழ்களை பதித்தாள். முரளியின் விரல்களின் வழியே கைகளில் அழுத்தத்தை உணர்ந்த பிறகே அவனின் மேல் சாய்ந்திருந்தவள் சற்றே விலக முகம் சிரிப்பை பூசிக்கொண்டது. அவனின் தோள் பகுதியில் இருந்த சட்டை பாகத்தில் தன் இதழின் வடிவத்தை அப்படியே பதிவு செய்தது போலாக்கிய தன் லிப்ஸ்டிக்கின் வேலையை பார்த்து, எப்பொழுதும் லிப்ஸ்டிக் கம்மியா போடு என்று கடுப்படிக்கும் அவனின் முகமும் நினைவில் வந்தது. அவளின் முதல் முத்தத்தை உணராமலே தன் போக்கில் அவளுக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுரைகளை கேட்காமலே அள்ளி அள்ளி வழங்கி கொண்டிருந்தான். முரளியின் சட்டையில் இருந்த லிப்ஸ்டிக் கரையை பார்த்த பவானியும் பிரேமும் என்ன சொல்வது என்று தெரியாமல் தடுமாற தன் கையில் வைத்திருந்த குளிர்கால ஜாக்கெட்டை முரளியின் தோளில் போட்டுவிட்டு கேள்வியாக பார்த்தவனிடம் பிறகு வாங்கிக் கொள்கிறேன் என்றவன் இந்துவிடம் பேசத் துவங்கினான். நேரம் செல்வதை அறிந்த முரளி இந்துவிடமிருந்து தன்னுடைய கைகளை விலக்கி பவானியின் கையில் ஒப்படைத்துவிட்டு, பத்திரமா பார்த்துக்கங்கக்கா, நாங்க கிளம்புறோம் என்றவன் தன்னுடன் வந்த பிரேமை விட்டுவிட்டு வேக வேகமாக வெளியேறினான். பிரேம் முரளியை பின்னால் அது ஏர்போர்ட் என்பதையும் மறந்து கூப்பிட்டு கொண்டே ஓடினான். இந்துவை பார்த்து பவானி, என்ன இந்துமா இப்படி பண்ணிட்ட? முரளி பார்த்திருந்தா இங்கேயே உங்ககிட்டயே சுத்தி இருப்பா, உங்ககிட்ட கத்தி இருப்பா, இப்படியா பண்ணுவ என பொரியத் தொடங்க பவானியின் பேச்சை தன் கை அசைவின் மூலம் தடுத்தாள். அக்கா, ஏதோ ஒரு உந்துதல்ல முத்தத்தை அங்க வச்சுட்டேன். ஆனா இப்ப யோசிச்சா சரியா வருது. கரெக்டான இடத்துல தான் கொடுத்திருக்க. இங்க என்னை இவ்வளோ ஆண்டுகளா பாதுகாத்தவன் அவன் தானே. பல நேரங்கள்ல அடைக்கலம் புகுந்தது அந்த தொழில் தானே. அதற்கான அங்கீகாரமாகவும் கூட இருக்கலாம். வாங்க, இமிகிரேஷன் கிளியரன்ஸுக்கு போகலாம். உள்ளத்தில் இருந்த உவகை இந்துவின் பேச்சிலும் முகத்திலும் பிரதிபலித்தது. இமிகிரேஷனை நோக்கி நடக்க துவங்கிய இந்துவுடன் நடந்து கொண்டே பவானி, ஆமா, முரளி மேல சாஃப்ட் கார்னர் இருக்கிற மாதிரி எப்பவுமே சொன்னதில்ல, இப்போ எப்படி இது? அக்கா, இப்ப மனசு என்னென்னவோ நினைக்குது. இந்தியா போன பிறகுதான் ஒரு நிலையாகுவேன் போல. இப்போ எதுவும் என்கிட்ட கேட்காதீங்க, அங்க போய் பேசிக்கலாம் என்றவளின் பதிலால் பவானி ஒன்றும் பேசாமல் நடையை தொடர்ந்தார். வீட்டுக்குள் நுழையும் போதே இந்து இல்லாத வெறுமையை உணர்ந்தவனின் கால்கள் நேராக படுக்கையை நோக்கியே சென்றது. இவர்கள் கிளம்பிய செய்தியை தந்தைக்கு போனில் தெரிவித்து சட்டையை கழற்ற முனைந்தவனின் கவனத்தை கவர்ந்தது இந்துவின் உதட்டின் வரி வடிவம் லேசான தீற்றுதலுடன். இதை எப்படி கவனிக்காம போனோம்? ஏன் இவ டார்க் கலர் லிப்ஸ்டிக்கை எப்பவும் போடுறா? சொன்ன கேட்கறதே இல்ல, கிட்ட பேச வரும்போது பட்டிருக்கலாம் என்ற யோசனை சென்றாலும் அதை பற்றி மேலே எதுவும் சிந்திக்க முடியாமல் இந்தியாவில் என்ன மாதிரியான நிலையை எதிர்கொள்ள வேண்டி இருக்குமோ என்ற பதட்டத்தோடு இருந்த தன் நிலையை நொந்தவனாக தூக்கத்தில் ஆழ்ந்தான். பிரச்சனைகளை தருபவர்களிடமிருந்து எவ்வாறு தன்னையும் இந்துவையும் காத்து கொள்ளலாம் என்ற யோசனையுடன் பவானியும் பிரச்சனைகள் எவ்வாறு பவானியையும் இந்துவையும் அணுகாமல் அப்படியே அணுகினாலும் அந்த சிக்கல்களில் இருந்து எப்படி அவர்களை காப்பாற்றி வெளியே கொண்டு வருவது, அதற்கு என்னென்ன முன்னேற்பாடுகள் செய்ய வேண்டும் என்ற தீவிரமான யோசனையில் முரளியும் பல வருடங்கள் கழித்து இந்தியாவிற்கு போகிறோம் என்ற சந்தோஷத்தில் இந்துவும் வெவ்வேறு மனநிலையில் மூவரும் இருந்தனர். வேறு வேறு சிந்தனைகளுடன் அமெரிக்காவில் இருந்து இருவர் மற்றும் ஒருவராக தனித்தனியாக கிளம்பி சிங்கப்பூர் வழியாக முன்னால் திட்டமிட்டபடியே சென்னைக்கு வந்து சேர்ந்தனர். சவேரியார் ஏர்போர்ட்டுக்கு வந்து இந்துவையும் பவானியையும் அழைத்து செல்ல முரளி தனியாக ஒரு ப்ரீபெய்டு டாக்ஸியில் ஏறி சென்றான். அழைத்து செல்லும் போதே கார் ஓட்டியபடியே நிலைமையை விளக்கினார். சவேரியார், பாப்பா, நீ இப்போ அந்த வீட்டு பொண்ணா வரல, என்னோட சிநேகிதன் மகள்னு தான் சொல்லி இருக்க. வெளியில யார் கேட்டாலும் உங்க அம்மா அமெரிக்காவில் இருக்காங்க, அத்தை இறந்துட்டாங்க, அத்தை மகனும் அக்கா அண்ணாவுடன் தான் அங்க வசிக்கிறாய்ன்னு சொல்லணும். இப்போ இந்த போட்டியில கலந்து கொள்வதற்காக நீயும் உன் அக்காவும் மட்டும் வந்திருப்பதாக சொல்லுமா. ஏன் மாமா நான் அப்படி சொல்லணும்? இங்க உங்க அப்பாவோட பழைய எதிரிகளால உன் உயிருக்கு ஆபத்து இருக்குமா? எல்லார் முன்னாடியும் மாமா அம்மான்னு எங்க யாரையும் கூப்பிடாத. வேற ஏதாவது தெரியணும்னா நம்ம ஹரிஹரன் அண்ணங்கிட்ட கேள், சொல்லுவார். அங்கிள், எனக்கு இங்க ஓட்டுறதுக்கு கார் வேணும், உங்க வீட்டுல இருக்கா?
இல்ல எங்க ஊர்ல இருந்து என்னுடையதை கொண்டு வர சொல்லலாமா? உனக்கு கார் ஓட்ட கொடுக்க கூடாதுன்னு ஹரிஹரன் அண்ணன் சொல்லி இருக்காங்க. அதனால உனக்கு தனியா கார் கிடையாது. வெளியே போகணும்னா என் கூட வரணும். இல்ல கால் டாக்ஸி, ஆட்டோ தான். ஐயோ! நான் எங்கேயாவது போகணும்னா என்ன செய்ய? எல்லாத்துக்கும் நான் உங்களையே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. ஒருவேளை என்னை பத்தின உண்மை தெரிந்தவர்கள் ஆட்டோவிலோ, இல்லை கால் டாக்ஸியிலோ போகும்போது கடத்திக்கிட்டு போயிட்டா என்ன செய்ய? ஓ! அப்படி ஒரு விஷயம் இருக்கோ? சரி, நம்ம ஹரிஹரன் அண்ணங்கிட்ட பேசி, அவர் என்ன சொல்றாரோ அதுபடி செய்யலாம். 2 வாரங்களுக்கு பிறகு பெசன் நகரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் கதவை திறந்து கொண்டு வீட்டின் உள்ளே நுழைந்தான் முரளி. நிசப்தமான வீடு அவனை வரவேற்றது. ஒற்றை பிள்ளையாய் பிறந்தாலும் இதுவரை அவன் என்றுமே தனியாக இருந்தது இல்லை. இந்த 2 வாரங்களாகத்தான் தனிமை அவனை மிரட்டியது. ஆம், அவனின் பெற்றோருக்கு திருமணம் கழிந்து 20 வருடங்களுக்கு பிறகு பிறந்தவன். முரளி பிறக்கும் பொழுது அவனின் தந்தையின் வயது 50களின் தொடக்கத்திலும் அம்மா 40இன் முடிவிலும் இருந்தார்கள். முரளியின் அம்மா அவர்கள் பத்திரிகையிலே நிருபராக பணிபுரிந்தாலும் ஜெனரேஷன் கேப் மற்றும் இரவு பகல் பாராது பத்திரிகையை சுற்றியே பெற்றோரின் வாழ்க்கை இருந்ததால் இவன் படித்து வளர்ந்தது எல்லாமே ஹாஸ்டல் சார்ந்த ஸ்கூலில்தான். முதலில் டூன் ஸ்கூல் எனப்படும் டேரா டூனில் உள்ள பள்ளியிலும் பின்பு கொடைக்கானல் அமெரிக்கன் KIS பள்ளியிலும் பயின்றான். இந்தியாவில் பிறந்த முரளி பிறக்கும் போதே அமெரிக்க பிரஜையாகி போனான். முரளியின் அம்மா 8 மாத கர்ப்பிணியாக இருக்கும் சமயத்தில் இந்திரா காந்தி சுடப்பட்டார். அதனால் கலவரங்கள் வெடித்த பொழுது ஆபீஸில் இருந்து திரும்பும் வழியில் கலவரத்தில் மாட்டிக்கொண்டு வயிற்றில் அடிபட்டவள். உடனே அருகில் இருந்த அமெரிக்க எம்பசியின் உள்ளே இருந்த ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட இவன் அங்கு, அதாவது இந்தியாவில் இருக்கும் அமெரிக்க மண்ணில் எந்த நாடாக இருந்தாலும் அமெரிக்கன் எம்பசி கட்ட தேவையான பொருட்கள், நிலத்தை தவிர ஏனைய சாமான்கள் அமெரிக்காவில் இருந்தே கொண்டு வரப்படும். இன்றும் அந்த மரபு தொடர்கிறது. அங்கு பிறந்ததால் அமெரிக்க பிரஜையாக மாறினான். தனிமையை இந்த 29 வருடமாக உணராதவன் இன்று புதிதாக உணர்ந்தான். இந்த சிந்தனையில் இருந்து விடுபட்ட முரளி வாங்கியவற்றை சமையல் அறையில் வைத்துவிட்டு தன்னை ரெஃப்ரெஷ் செய்து கொண்டு ஐபேடுடன் வந்தவன் ஹாலின் ஒரு ஓரத்தில் போடப்பட்டிருந்த மெத்தையில் விழுந்தான். எதிரே மேஜை மீது இருந்த எலக்ட்ரானிக் போட்டோ பிரேமில் வந்த ஒரு போட்டோவில் பார்வை நிலைத்தது. அதில் இந்து ஒரு முதிர்ந்தவளை அணைத்து சிரித்தபடி இருந்தாள். அந்த 2 பெண்களும் தன் வாழ்வில் எவ்வளவு முக்கியமானவர்கள் என்பதை உணர்ந்தே இருந்தான். ஆம், அந்த வயது முதிர்ந்த மாது, அவனின் அம்மா ஜெயலட்சுமி. இந்துவின் சிரிப்பு அவளின் கண்களில் எதிரொலித்தாலும் அவள் கண்ணில் காணப்படும் விஷமத்தனம் காணாமல் போயிருந்தது. முரளி இந்துவை சந்தித்த நாட்களுக்கு அவனது நினைவுகள் பின்னோக்கி சென்றன. கொடைக்கானல் அமெரிக்கன் ரெசிடென்டல் ஸ்கூல் வளாகத்தில் இருந்த கங்கா, இண்டியனா, சுதேஷ் என்ற 3 டாமிட்டரிகள் உண்டு. இண்டியனா, சுதேஷ் இரண்டும் அடுத்தடுத்து இருக்கும். ஆனால் கங்கா மட்டும் இந்த 2 டாமிட்டரிகளில் இருந்தும் சைக்கிள் என்றால் 15 நிமிட தூரத்தில், ஸ்கூல் பஸ்ஸில் என்றால் 5 நிமிட நேரத்திலும், நடந்து என்றால் 30 நிமிட நேரத்திலும் இருந்தது. கங்கா என்ற டாமிட்டரி கட்டடம் ஹையர் செகண்டரி பிள்ளைகள் மற்றும் 10வது படிக்கும் பிள்ளைகளுக்கு மட்டும் உள்ளது. ஏனெனில் அதற்கு அருகாமையில் உள்ள கட்டிடத்தில்தான் லேபுகள் இருந்தன. அதனால் படிப்பவர்களின் வசதிக்காக அவ்வாறு அமைக்கப்பட்டிருந்தது. கங்கா பழைய கட்டிடமாக இருந்ததால் அதை இடித்துவிட்டு புதியதாக கட்ட பள்ளி நிர்வாகம் முடிவு செய்து அந்த வருடம் கங்கா கட்டிடத்தில் இருந்த மாணவ மாணவிகளை மற்ற 2 டாமிட்டரிகளிலும் தங்க வைத்தனர். கல்வியாண்டின் முதல் கால் பகுதி முடிந்து மீண்டும் பள்ளி இயங்கும் பொழுது மாணவ மாணவிகள் இந்த மாற்றத்தில் வந்தனர். அன்று அந்த பள்ளியில் UNO தினம். அதனால் பல்வேறு நாடுகளில் இருந்து வந்திருக்கும் மாணவ மாணவிகளும் மற்ற உள்ளூர் மாணவ மாணவிகளும் இணைந்து ஒவ்வொரு நாட்டின் கலாச்சாரத்தினை பிரதிபலிக்கும்படி உடைகளும் நடனங்களும் பாட்டுகளும் உணவுகளும் என்று மொத்த பள்ளி வளாகமே திமிலோகப்பட்டு கொண்டிருந்தது. இந்த நிகழ்வுகளில் மாணவர்கள் அனைவரும் கலந்து கொள்வதற்கு ஏதுவாக 2 டாமிட்டரிகளுக்கு அருகில் இருந்த பள்ளி விளையாட்டு திடலில் நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருந்தன. முரளி தன்னுடைய மிருதங்கத்தை ஓரமாக வைத்துவிட்டு சுரேஷ் டாமிட்டரியின் பின் பக்கத்திற்கு வந்தான். 10 வயதுடைய 2 பெண் குழந்தைகள் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி நின்றிருந்தனர். தர்ஷினி, எனக்கு எப்படின்னு தெரியல. நான் போய் யாராவது ஒரு அக்காவை கூட்டிக்கிட்டு வரவா? இருடி, நானும் வரேன்
என்று நகரத் தொடங்க சரியாக தர்ஷினி என்ற அந்த பெண் குழந்தை முரளியின் மீது மோதியது. நீங்க 2 பேரும் இங்க என்ன செய்றீங்க? அது வந்துண்ணா, தர்ஷினியோட பாவாடை அவிழ்ந்து போச்சு. எப்படி கட்டுறதுன்னு தெரியல. யாராவது ஒரு அக்காவை போய் நான் கூட்டிக்கிட்டு வரேன்னு சொன்னேன். அதை தவிர நாங்க அங்க இருக்கிற ஜூஸ் பாக்கெட்ட டீச்சருக்கு தெரியாம எடுத்துட்டு வந்து இங்க நின்னு குடிக்கல. தாங்கள் செய்த தவறை உளறி கொட்டி கிளறி மூடிக்கொண்டிருந்தாள் மற்றொருத்தி. கிளாரா, வாய மூடு என்று அதட்டிவிட்டு, நாங்க என்ன செய்தா உங்களுக்கு என்ன வந்தது? இங்க வந்தப்போ என்னோட பாவாடை அவிழ்ந்துக்குச்சு. சரி, நீ எங்களை விட பெரியவன் தானே, எனக்கு இந்த பாவாடைய கட்டி விட. என்னது, நான் உனக்கு பாவாடை கட்டி விடணுமா? அறிவு கிடையாது? யார் என்னன்னு தெரியாம இப்படித்தான் கேப்பியா? என்னை பார்த்து உன் பாவாடையை கட்டிவிட சொல்ற? சின்ன பெண் என்றும் பாராமல் முரளி திட்டிக் கொண்டிருக்கும் போதே ஒரு கையால் பாவாடையை பிடித்து கொண்டே மற்றொரு கையை தூக்கி போதும் என்று சைகை காட்டினாள் முரளியை பார்த்து. ஏய், என்ன அறிவு பத்தியெல்லாம் கேட்குற? உனக்கும் பாவாடை கட்ட தெரியாதா? தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்ல வேண்டியது தானே. அதுக்கு எதுக்கு என்ன திட்டுற? ஒரு பக்கமாக தலை சரித்து முட்டை கண்ணை விரித்தபடி சொப்பு வாயை குவித்து முரளியை பார்த்து வாயால் டைப் அடித்தாள். ஒரு பக்கம் அவனுக்கு அவளை பார்த்தால் களங்கமற்ற முகத்துடன் சூதுவாது அற்ற குணத்துடன் இருப்பவளை பார்த்து கோபப்படவும் முடியாமல், எங்கே உதவி செய்ய போனால் மற்றவர்களின் பார்வையில் சின்ன பெண்ணை ஏதாவது செய்வதாக தவறாக நினைக்க வாய்ப்பு இருப்பதை அறிந்தவன் திணறினான். அங்கிருந்து சென்றால் அவளுக்கு யாராவது ஆபத்தை விளைவிப்பார்களோ என்ற அச்சம் துளிர்க்க கிளாரா என்ற பெண்ணை பார்த்து, பாப்பா, நீ போய் அங்க பெரிய அக்காங்க யாராவது இருந்தா முரளி கிருஷ்ணன் 11C செக்ஷன் அண்ணா இங்க வர சொன்னேன்னு சொல்லு. சிறிது நேரத்தில் ஒரு பெண் வந்தாள். என்ன முரளி, இங்க நீ இவகிட்ட மாட்டிக்கிட்டியா? என்ன வம்பு வளர்த்தா உங்கிட்ட? மகி, இந்த பொண்ணுக்கு பாவாடை அவிழ்ந்து போச்சு, கொஞ்சம் சரி பண்ணிவிட. இங்க இதுக 2 நின்னுகிட்டு திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருந்துச்சு. யாராவது வந்த ஆபத்துன்னு தான் இங்க நின்னுகிட்டு யாரையாவது கூட்டிட்டு வர சொன்னேன். சரி, நான் கிளம்புறேன், நீ பாத்துக்க. அந்த இடத்தை விட்டு நகரும் முன் கிளாராவை அழைத்து கொண்டு கிளம்பினான். பாப்பா, நீங்க ஏன் கூட வாங்க, உங்க ஃப்ரெண்டு அந்த அக்கா கூட்டிகிட்டு வருவாங்க. ஆமா, நீங்க எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? நாங்க 2 பேரும் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம். மிஸ்டர் ஆனந்த் தான் கிளாஸ் டீச்சர். சரிம்மா, நீ போய் உன் கிளாஸ்ல போய் உட்காரு. உன் ஃப்ரெண்டை மகி அக்கா கொண்டு வந்து கிளாஸ்ல விடுவாங்க. அந்த பெண்ணை அவளின் வகுப்பில் விட்டுவிட்டு பெரிய கேம்ஸ் மிஸ் என்று அழைக்கப்படும் தேவசாகரியை தேடி சென்றான். தர்ஷினியை பற்றி தனக்கு தோன்றியதை விவரித்தான். துடுக்கான பெண் என்பதால் கொஞ்சம் அதிக கவனத்தை அவள் மேல் வைக்கவில்லை என்றால் ஏதேனும் பாதகம் ஏற்படலாம் அல்லது அவளால் வேறு யாருக்காவது துன்பம் ஏற்படலாம் என்று சொல்லியதை கேட்ட டீச்சர் தான் பார்த்து கொள்வதாக கூற, அதன் விளைவாக தர்ஷினி தேவசாகரியின் கண்காணிப்பின் கீழ் இருக்கும் அறைக்கு மாற்றப்பட்டாள். மற்றவர்களை ஏமாற்றியது போல் இவளால் தேவசாகரியை ஏமாற்ற முடியவில்லை. காலையில் எழுந்த உடற்பயிற்சியும் பின்பு படிப்பு, அதற்கு பின் கடவுள் வணக்கம், தினமும் குளியல் என்றும், இதை தவிர சனிக்கிழமை கராத்தே, நீச்சல், யோகா, தியான வகுப்புகள் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை பிரேயர், அதுவும் அதிகாலையில் விழிப்பு. இதனை எல்லாம் விட சிகரம் வைப்பது போல் தினமும் இவளது சாப்பாட்டில் வைக்கப்பட்ட கீரையும் காய்கறிகளும் தர்ஷினியால் உண்ணப்படுகிறதா என்ற மேற்பார்வையும் எரிச்சலை மூட்டியது. சனிக்கிழமை காலை கராத்தே வகுப்புகள் நடந்து கொண்டிருந்தன. 1ஆம் நிலையில் இருந்த தர்ஷினிக்கு வகுப்பு எடுக்க வந்தான் முரளி. இவன் சொன்னதை எதுவுமே புரியாமல் ஏனோ தானோ என்று செய்தவளை பார்த்த முரளி கராத்தே மாஸ்டரிடம் கொண்டு சென்றதால் தண்டனை பெற்று நின்று கொண்டிருந்த பையன்களுடன் நிற்க வைத்தான். வகுப்புகள் நிறைவுற்றவுடன் இவளுடன் தண்டனை பெற்ற ஒருவனான கோபியிடம் சென்று, ஹாய் கோபி, நீ தான் நல்லா கராத்தே பண்ணுவியே, ஏன் இன்னைக்கு பனிஷ்மெண்ட்ல நின்ன? இவளால் கோபி என்று அழைக்கப்பட்டவன் ஒரு ஆப்பிரிக்க நாட்டு பிரஜை. இந்திய பெயர்கள் அவன் வாயில் கொலைப்படும். தர்ஷு, என்னோட கராத்தே யூனிஃபார்ம் ஒயிட் இல்லை, அதில் மட் ஆயிடுச்சு. வாஷ் பண்ணியும் சரியாகல. அதனால என்னோட கராத்தே யூனிஃபார்ம் ட்ரை கிளீனிங் போக போதில்ல, அதுக்காகத்தான் பனிஷ் பண்ணாங்க மாஸ்டர். கராத்தே மாஸ்டர் மூலமாகத்தான் இப்பொழுது அனுபவித்து வரும் துன்பங்களுக்கெல்லாம் மூல காரணம் முரளி என்பதையும் அறிந்து கொண்டாள். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை கராத்தே பிராக்டிஸுக்கு சென்று திரும்பிக் கொண்டிருக்கும் போது முரளியை ஒரு குண்டு பையன் ஓடி வந்து வழிமறித்தான். அண்ணா, கொஞ்சம் என் கூட வாங்க ப்ளீஸ். எதுக்குப்பா? டாமிட்டருக்கு பின்னாட என்னோட இன்னர் விழுந்துடுச்சு.
போய் எடுக்கலாம்னா அங்க ஒரு கும்பல் இருக்குன்னா, அதுக்கு ஒரு பொண்ணு தான் லீடர். அவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு என்ன ரேக்கிங் பண்றாங்கண்ணா. என்னது ரேக்கிங்கா? அதெல்லாம் காலேஜ் லெவல்ல தான் உண்டு. இங்கெல்லாம் அப்படி பண்ண மாட்டாங்கப்பா. இல்லண்ணா, அந்த கூட்டம் முழுசும் பேபி கிளாஸ்ல இருந்தே படிச்சு, இப்ப பெரிய கிளாஸ் வந்திருக்காங்க. நான் இந்த வருஷம் தான் 6th கிளாஸ் சேர்ந்திருக்கேன். அதனால இவங்க ரேக்கிங் பண்றாங்கண்ணா. அப்படியா? வா பாப்போம். அங்கே சென்றால் தர்ஷினி நடுநாயகமாக இருக்க, அவளை சுற்றி சில அடிப்பொடிகள் ஒரு 10 பேர் இருந்தனர். அவர்களை விசாரிக்க எல்லோருமே 5ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ளவர்கள். அந்த பள்ளியிலேயே ப்ரீ கேஜி முதல் படித்து வருபவர்கள். தர்ஷினி அந்த குண்டு பையனை பார்த்து, ஏய் ஹேமந்தா, ஓடி போயிடு. இந்த வாரம் உன்னோட டார்கெட் முடிஞ்சு போச்சு. இனி அடுத்த வாரம் பார்க்கலாம். கிளம்பு கிளம்பு என்று அதிகாரம் செய்தாள். ஹேமந்தா என்று அழைக்கப்பட்ட பையனும் தன்னுடைய இன்னரை எடுத்துக்கொண்டு விட்டால் போதும் என்று தலை தெறிக்க ஓடினான். முரளி தர்ஷினியை பார்த்து, ஏ கத்திரிக்கா, இதெல்லாம் உன்னோட வேலைதானா? ராக்கிங் பண்றீங்களோ? இருங்க, உங்க எல்லாரையும் டீச்சர்ஸ் கிட்ட சொல்லி பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்கறனா இல்லையா பாரு. அதுக்கு நீ இங்கிருந்து உன்னோட இந்த ட்ரெஸ் அழுக்கில்லாம போனா தானே? இந்த ட்ரெஸ்ல அழுக்குப்பட்டா என்ன பனிஷ்மெண்ட் தெரியுமில்ல? நாங்க எல்லாருமா சேர்ந்து உன்னை அந்த சகதியில தள்ளிட்டு இங்க தான் விளையாடுவோம். ஃபாதர் சிஸ்டர் யார் கேட்டாலும் நாங்க விளையாடும் போது இவங்களும் விளையாட வந்து சேத்துக்குள்ள விழுந்துட்டு எங்க மேல பழி போடுறேன்னு சொல்லுவோம். நாங்க இத்தனை பேரு, நீ ஒத்த ஆளு. அதனால நாங்க சொல்றதுதான் எல்லாரும் நம்புவாங்க. அதை புரிஞ்சுக்கோ. தெனாவட்டாக பதில் சொன்னாள் தர்ஷினி. தர்ஷினி சொன்னதை கேட்ட ஒருவன், தர்ஷினி, நீ சொல்றது உண்மையா? கராத்தே ட்ரெஸ் அழுக்கான பனிஷ்மெண்டா? இதை யாரு உனக்கு சொன்னா? ஆமாம்டா கோஸ், எனக்கு அந்த வெள்ளிக்கிழமை கருப்பசாமி தாண்டா சொன்னா. வெள்ளிக்கிழமை கருப்புசாமியா? அது யாரு தர்ஷினி? டேய் நரம்படி, உனக்கு தெரியாதா யாருன்னு? நம்ம 9th சீல் இருக்கானே கோபி, அவன் தான் சொன்னான். அவங்க நாட்டு மொழியில கோபின்னா வெள்ளிக்கிழமையாம். அதான் அவன் பேரு. சரி, கருப்பா வேற இருக்கானா? அதான் வெள்ளிக்கிழமை கருப்புசாமின்னு வச்சுட்டேன். அவர்களுக்குள் பேசி கொண்டதை கேட்ட முரளி, ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் பேரு வச்சுட்டு தெரியறியா நீ? உருட்டி விட்ட தர்பூஸ் மாதிரி இருக்கிற உனக்கு இவ்வளவு கொழுப்பா? ஏய் நெட்டக்கோக்கு, உன்னை இங்க கூப்பிட்டமா? பேசாம போயிடு. எனக்கே நிக் நேம் வைக்கிறையா? இரு, உன்னை என்ன செய்யறேன் பாரு. ஓ, நீதான் இந்த கேங்குக்கு தலைவியா? இரு, ஸ்கூல் அட்மின் கிட்ட சொல்றேன். ஏய், நீ அடங்கவே மாட்டியா? அடிங், எவ்வளோ பெரியவனா? இப்படித்தான் என்கிட்ட பேசுவியா? போட்டன்னா தெரியும். நாங்க கேள்வி கேட்போம், நீ பதில் மட்டும்தான் சொல்லணும். அதை விட்டுட்டு எங்களை நீ மிரட்டக்கூடாது. நாங்க கேட்கறதுக்கு ஒழுங்கா பதில சொல்லு. சரி, உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க சீக்கிரமா. ஒரு குட்டை வாத்து வந்து இவனிடம், நீ புது அட்மிஷன் தானே? இல்லையே, நான் இந்த ஸ்கூல்ல 6th இருந்து படிச்சுட்டு வரேன். பொய் சொல்லாத. +1 சேரும்போது ஃபார்ம் வாங்கி ஃபில்லப் பண்ணதானே? அப்புறம் சேரும்போது அட்மிஷன் ஃபீஸ் கட்டினீங்களா இல்லையா? அதே மாதிரி 10th மார்க் ஷீட் வாங்கும்போது உன்னோட டிசியையும் கொடுத்தாங்களா இல்லையா? உண்மையை சொல்லுங்க என்று மற்றொரு பொடியன் கேட்டான். ஆமா, நீங்க சொல்றது எல்லாமே நடந்தது. இது எல்லா ஸ்கூல்லையும் செய்யற ப்ரொசீஜர் தான். ஆனா இதுக்கும் நியூ அட்மிஷனுக்கும் என்ன சம்பந்தம்? புரியல. இதையெல்லாம் செஞ்சா நீங்க நியூ அட்மிஷன்னு தான் அர்த்தம். நாங்களும் வருஷா வருஷம் வேற கிளாஸ் போறோம். எங்களுக்கு இப்படி செய்யறது இல்ல. நாங்க என்ன சொல்றோமோ அதைத்தான் நீங்க செய்யணும். எகிரியது மற்றொரு கீச் தொண்டை கொத்தவரங்காய். ஒரு பையன் தர்ஷினியை பார்த்து, என்ன செய்ய சொல்லலாம் சொல்லு தர்ஷு, அதை செய்ய வச்சு அனுப்புவோம். இவனை முதல்ல கம்பு சுத்த விடலாம். பின்னாடி அவன் சுத்துறதை வச்சு என்ன செய்யலாம்னு முடிவு பண்ணலாம். கொண்டாங்க அந்த கம்பை என்று ஆணையிட்டாள் தர்ஷினி. மிரட்டி இந்த கூட்டத்தை கலைக்க விரும்பாமல், என்னதான் இந்த பொடுசுங்க செய்ய போகுது என்று அங்கேயே நின்று கொண்டிருந்த முரளி தர்ஷினியின் பேச்சை கேட்டு, அட, நமக்கு கம்பு சுத்த தெரியாது, இதுங்க கிட்ட வேற விரும்பியே மாட்டிக்கிட்டோம். அதுவும் கராத்தே யூனிஃபார்ம்ல ஒரு அழுக்குப்பட்டாலும் நமக்கு பனிஷ்மெண்ட் நிச்சயம். இப்படி ஒரு நிலைமை தனக்கு ஏற்பட்டதே என்று தன்னைத்தானே நொந்து கொண்டு அங்கு பார்த்தான். அதைவிட வந்த கம்பை பார்த்து அதிர்ந்தானா, அல்லது அவர்கள் எடுத்து வந்த முறையை பார்த்து அதிர்ந்தானா என்று ஒரு பட்டிமன்றமே வைக்கலாம் எனும் அளவில் அதிர்ந்து அரண்டு பார்த்தான். எங்கடா கம்பு வருது, அதை எப்படி சுத்துவது என்று யோசித்தவாறு முரளி கம்பு எடுத்து வந்தவர்களை விட அவர்கள் எடுத்து வந்த கம்பை பார்த்து முதலில் அதிர்ச்சி அடைந்தாலும் அதையும் இருவர் சேர்ந்து தூக்க முடியாமல் தூக்கி வருவது போல் பாவனை செய்ய, அதை பார்த்த பொழுது வந்த சிரிப்பை வாய் உள்ளே அடக்கினான். கம்பு என்று அவர்கள் எடுத்து வந்தது ஒரு துடைப்ப குச்சியை.
இவர்கள் இதே நிலையில் சென்றால் காலேஜுக்குள் நுழையும் போதே அங்கே இருக்கும் சீனியர்களுக்கு ராக்கிங் செய்வது எப்படி என்ற பாடம் எடுப்பார்கள் என்று நினைத்து கொண்டான். அப்பொழுது அவன் அருகே தர்ஷினியால் கோஸ் மற்றும் நரம்படி என்று அழைக்கப்பட்டவர்கள் வந்து அந்த துடைப்ப குச்சியை கொடுத்து, இந்த கம்ப எங்க யார் மேலையும் படாம அந்த பக்கமா நின்னு சுத்தணும். சுத்தற ஆர்வத்துல கம்ப உடைச்சிடக்கூடாது. கையில கால்ல போட்டுக்காம ஜாக்கிரதையா சுத்தணும் என்று சொல்லிவிட்டு அங்கே இருந்த சிமெண்ட் பாதையில் அமர்ந்தார்கள். சிரிப்புடன் வாங்கி அதை சுற்ற ஆரம்பிக்க, ஏய் என்னது, எங்களுக்கு ஷோ ஏதாச்சும் காட்டுறியா? நல்ல சுத்து, வேகமா சுத்து என்ற குரல்கள் கேட்க ஆரம்பித்தன. சினிமா எல்லாம் பார்த்திருக்கல்ல, அது போல சுத்து, ஒரு கால் தூக்கி சுத்து என்று ஒரு மாண்டு கத்த, இவன் தூக்கி கொண்டு சுத்தும் போது திடீரென்று பாம்பு என்று கத்தியது ஒன்று. அதை கவனித்தவன் காலை நன்றாக ஊன்றாமல் போனதால் பேலன்ஸ் தவறி சேற்றில் விழுந்தான். அதை பார்த்துவிட்டு ஹோ என்று கத்திவிட்டு எல்லோரும் தலை தெறிக்க அவ்விடத்தை விட்டு ஓடினார்கள். தர்ஷினி எதிரே வந்து கொண்டிருந்த பிரின்சிபால் விவினை பார்த்து மெதுவாக நடந்து செல்ல ஆரம்பித்தாள். விவின் அருகே வந்தவுடன், ஹாய் மிஸ்டர் விவின். ஹாய் மை டியர் சில்ட்ரன்ஸ், என்ன செய்றீங்க எல்லாரும் சேர்ந்து? தர்ஷினி உடனே, நாங்க சாக்கர் விளையாடினோம் விவின், எனக்கு ஒரு டவுட் இருக்கு, அது கேட்கலாமா? ஓ ஷியோர். யூனிஃபார்ம் எதுக்கு அரேஞ்ச் பண்றாங்க மிஸ்டர் விவின்? படிக்கிற இடத்துல அனைவரும் சமம், இங்க எந்த வேறுபாடும் கிடையாது என்பதை சொல்வதற்காக. எல்லோரும் சமம் என்று சொல்றதுக்காக உண்டாக்கின யூனிஃபார்ம்லயே டிஃபரெண்ட் காட்டினா என்ன பண்றது விவின்? எங்க யாரு யூனிஃபார்ம்ல டிஃபரெண்ட் காட்டினாங்க? ஆமா, நீ ஏது கேட்குற? நம்ம ஸ்கூல்ல தான் இந்த யூனிஃபார்ம் கான்செப்டே கிடையாதே. கிளாஸ் ரூம்ல இல்ல, ஆனா கராத்தால இருக்கே மிஸ்டர் விவின். ஜூனியர்ஸ்க்கு எல்லாம் ரெட்ல பிளாக் கலர் கராத்தே ட்ரெஸ் கோட், அதே சீனியர்ஸ்க்கு ஒயிட் வித் பிளாக். எதுக்கு இந்த டிஃபரன்ஷியேட் விவின்? வி கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். டிஃப்ரெண்ட் பண்ணுறதுக்காக இந்த கான்செப்ட் இல்லை. நீங்கள் சின்ன பிள்ளைங்க, நல்லா அழுக்காக்கி விடுவீங்கன்னும், அதே சமயம் பெரியவங்களா இருந்தால் கேர்ஃபுல்லாக இருப்பாங்கன்னு தான் அந்த மாதிரி ட்ரெஸ் கோட் செய்திருக்காங்க. விவின் அங்க பாருங்க என்று காட்ட ஒரு கையில் இவர்களை அடிக்க ஒரு குச்சியும், இன்னொரு கையில் அவர்கள் அங்கு விட்டு விட்டு வந்த பந்தையும் கையில் எடுத்துக்கொண்டு கராத்தே யூனிஃபார்ம் முழுவதும் சகதியை அப்பியபடி முரளி வந்து கொண்டிருந்தான். நீங்க சொன்னீங்களே, அங்க பாருங்க, அந்த சீனியர் எங்க கிட்ட இருந்து சாக்கர் பாலை பிடுங்கி விளையாடி ஒயிட் கராத்தே ட்ரெஸ்ல எப்படி மட்டாக்கிட்டு வராங்க. நாங்கள் எல்லாம் கராத்தே முடிந்தவுடன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தான் விளையாட போவோம். உங்களுக்கு எல்லாம் இருக்கிற விவரம் இன்னும் அவனுக்கு வரல. நான் ஏன்னு கேட்குறேன். பை டியர்ஸ் என்றவர் முரளியை பார்த்து, என்னை வந்து ரூம்ல பாரு என்று சொல்லிவிட்டு சென்றார். 1 மணி நேரம் கழித்து முரளி தன் ரூமுக்கு சென்று தன்னுடைய பொருட்களை சேகரித்தான். அதை பார்த்த ரமணன், என்னடா முரளி, எங்க கிளம்பிட்ட? ஊருக்கா? நீ வேற வயிற்றுச்சல கிளப்பாத. இந்த பொம்மக்காவால என்னை டிசிப்ளினரி செல்லில் தூக்கி போட்டுட்டாங்க. நான் அங்கே போகணும். இன்னும் 1 மாசத்துக்கு அங்கே தான் இருக்கணும். என்னது டிசிப்ளினரி செல்லுக்கா? ஏண்டா, என்ன தப்பு பண்ண? நடந்த எல்லாவற்றையும் சொல்ல பிரின்ஸ்பாலும் கராத்தே மாஸ்டர் குல்சினியாவும் என்னை பேசவே விடலை. அந்த பொம்மைக்கா சொல்றது தான் பெருசா இருந்திருக்கு. அவ சொன்னதை வச்சு என்னை பனிஷ் பண்ணிட்டாங்க. ஆமா, நீ யார பொம்மைக்காங்கிற? எனக்கு ஒன்றும் புரியல. முதல்ல அதை தெளிவா சொல்லு. நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது பிளாஸ்டிக்ல ஒரு பொம்மை வச்சிருப்போம் இல்ல, தலை முதல் கால் வரை ஒரே கலர்ல இருக்குமே, அந்த பொம்மை மாதிரியே ஒரே கலர்ல இருக்கிற தர்ஷினியை தான் சொன்னண்டா. ஓ, அந்த ஆர்வ கோளாரா? போயும் போயும் நீ அவகிட்ட மாட்டினியா? ஆமா, அவளுக்கு ஏன் உன் மேல இவ்வளவு காண்டு? என்னது ஆர்வ கோளாரா? புரியலையே. ஆமா, எல்லா டீச்சர்ஸும் அவளை எப்படி இவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க? உனக்கு தெரியாதா? போன வருஷம் சயின்ஸ் கார்னிவல் அப்போ நீ இல்லையா? இல்லடா, எங்க அம்மாவுக்கு கிட்னி ஸ்டோன் ஆப்ரேஷன்டா அப்போ. அதனால நான் டெல்லிக்கு போயிருந்தேன். போன தடவை சயின்ஸ் கார்னிவலுக்கு இஸ்ரோவிலிருந்து ஒரு சயின்டிஸ்ட் வந்திருந்தாரு. ஒவ்வொரு ஸ்டால்லையும் நின்று அது ஏன் இப்படி, இது எப்படின்னு ரொம்ப நோண்டினாரு. அதுவும் பாட்டனி ஃபர்ஸ்ட். அது முடிஞ்ச உடனே அவர்கிட்ட நாம கேள்வி கேட்கலாம். சொன்ன உடனே இவளும் எந்திரிச்சு ஒரு கேள்வியை கேட்டா பாரு. நீலா இங்கிருந்து பார்க்கும்போது வட்டமா தானே தெரியுது. ஏன் அது வேற வடிவத்தில் இருக்கக்கூடாதா? நாங்க இங்க இருக்கிற ஸ்பேஸ் சென்டர் போனப்ப கூட பார்த்தோம். எல்லா பிளானட்டும் ரவுண்ட் ஷேப்ல தான் இருக்கு. ஆனா ஸ்டார்ஸ் மட்டும் அன்ஈவன் ஷேப்ல தான் இருக்கு. இந்த ஷேப் தான் ஒரிஜினலா இல்ல ஃபேக்கா? இந்த கொஸ்டினை நான் ஏற்கனவே எங்க டீச்சர் கிட்ட கேட்டேன்.
அவர்தான் உங்கள மாதிரி ஒரு சயின்டிஸ்ட் தான் என்னோட கொஸ்டினுக்கு பதில் சொல்ல முடியும்னு சொல்லிட்டாருன்னு சொல்ல, அந்த சயின்டிஸ்ட் ஒண்ணுமே பதில் சொல்ல முடியாம திரும்பி இவளை பார்த்து, நீங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்கன்னு கேட்க, இவ விவரம் சொன்ன உடனே அந்த சயின்டிஸ்ட் இவளை பார்த்து சிரிச்சபடியே, இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றதை விட நீயே நாளைக்கு சயின்டிஸ்ட் ஆகி ஸ்பேஸுக்கு போய் தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு கார்னிவலை சுற்றி மட்டும் பார்த்துவிட்டு யார்கிட்டையும் எந்த கேள்வியும் மேற்கொண்டு கேட்காமல் நம்ம டீச்சர் எல்லோரையும் பார்த்து நல்லா சொல்லி கொடுப்பதாக பாராட்டிவிட்டு, அதுவும் குறிப்பாக இவ அவ்வளவு அறிவா கேள்வி கேட்கிறான்னா அதுக்கு காரணம் டீச்சர்ஸ் நல்லா சொல்லி கொடுக்கறது தான்னு சொல்லிட்டு போயிட்டார். அதுதான் இதுக்கு ஓவர் செல்லம். நம்ம பசங்களும் என்ன வாழ்த்தனம் அவ பண்ணாலும் கண்டுக்காம டீச்சர்ஸ் கிட்ட கொண்டு போகாம விட்டு விடுவோம். ஆமா, அவ எதுக்கு உன்னை தேவையில்லாம போட்டு கொடுத்தா? நீ ஏதாவது அவளை பத்தி டீச்சர்ஸ் கிட்ட போட்டு கொடுத்தியா? UNO தினத்தன்று நடந்ததையும் அதற்கு இவன் தேவசாகரி டீச்சரிடம் சொன்னதையும் சொன்னான்.